Hi guys, welcome to Mupare Training Academy. So guys, TNUSRB SI 2023 சார்பு ஆய்வாளருக்கான புதிய வகுப்புகள் எங்க அகாடமில எப்ப துவங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 5/12/2022 அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் அதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சோ வேலூர்ல அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க 7204003995 என்ற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. திருச்சியில அட்மிஷன் போடணும்ன்ற நம்பருக்கு 8111070708 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அதற்கான டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. SSC GD-க்கான வகுப்புகளும் எங்க அகாடமில தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கும் இதே நம்பரை கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அதற்கான டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓகேவா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா 143 64 எழுதி இருக்காங்க. அப்ப 153 என்னன்னு எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. சோ 143 ன்னும் பொழுது அது எல்லாத்தையும் கூட்டிக்கோ. 1 + 4 5 5 + 3 8. அப்போ இந்த 64க்கும் 8க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியுதா? 8 ஸ்கொயர் பண்ணாதான் என்ன வரும்? 64 வரும். அப்ப இருக்கக்கூடிய 3 டிஜிட்டையும் கூட்டி அந்த வர நம்பரை ஸ்கொயர் பண்ணி எழுதிருக்காங்க. அப்ப 153 1 + 5 + 3 ன்னு எழுதிருக்கலாம். 5 + 3 8 8 + 1 9. அப்ப 9 ஸ்கொயர் எழுதிருக்கணும். 9 ஸ்கொயர் என்ன? 81. 9 ஸ்கொயர் 81. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கேள்வி எழுதி கொடுத்திருக்காங்க 289 17. அப்ப 961 என்னன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 289ன்றது 17னா 17 ஸ்கொயரின் மதிப்பு தான் என்ன? 289. சோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி 1ல இருந்து 30 வரையும் ஸ்கொயர் வேல்யூ மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்கம்மா. அதுதான் கொஞ்சம் எக்ஸாம்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இங்க 961 கொடுத்திருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் 30 ஸ்கொயரே என்னது? 900. அப்ப 961னா அது டெஃபினட்டா எதோட ஸ்கொயரா இருக்கும்? 31 ஸ்கொயர் தான். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகேவா? ஸ்கொயர் வேல்யூ 1ல இருந்து 30 வரையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்பதான் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா தவறான ஒன்றை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ லூடோ, போலோ, செஸ், கேரம், சதுரங்கம், கேரம். ஓகேவா? எது இதுல வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எது தவறுன்னு தெரியும்? போலோ தான் தவறு. ஏன் சார் போலோ தவறு அப்படின்னா இந்த கேம் எல்லாமே இன்டோர் கேம்ஸ். அதாவது ஒரு திடல் ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து விளையாடுவீங்க. ஆனா போலோ வந்து ஒரு வீட்டுக்குள்ள விளையாட முடியுமா? அது ஒரு கிரவுண்ட்ல தான் விளையாட முடியும். அப்ப போலோன்றது வந்து அவுட்டோர் கேம். அவுட்டோர் கேம். இது வந்து இன்டோர் கேம். மத்த மூணு இன்டோர் கேம்ஸ். சோ அதுதான் வித்தியாசம். அடுத்த கேள்வி இங்க கொடுத்திருக்காங்க. EDC HIHKLMVUT எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சோ தவறானது வந்து சி ஆப்ஷன் தான். பாக்கி மூணுமே பின்னாடி கண்டினியூஸா எழுதிருக்காங்க. ஓகேவா? CDE கண்டினியூஸா இருக்கா? இங்க GHI கண்டினியூஸா இருக்கா? TUV கண்டினியூஸா இருக்கு. இதுவும் கண்டினியூஸா தான் இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? ஃபார்வர்ட்ல இருக்கு. மூணு பின்னாடி இருந்து கண்டினியூஸா இருக்கு. இது மட்டும் முன்னாடி இருந்து கண்டினியூஸா இருக்கு. அதனால வெளியில போறது நம்ம KLM. ஓகேவா? சோ ஐந்தாவது கேள்வி காஷ்மீர்ன்றது இப்படி எழுதிருக்காங்களா? அப்ப ரிம்ஷாக்ன்றது எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. சோ இந்த கேள்விக்கு கேக்கு நேரா 8 இருக்கு. நல்லா பாருங்க. காஷ்மீர் என்னன்னு எழுதிருக்காங்க? 8 1 4 2 7 5 3. கேக்கு நேரா 8, ஏக்கு நேரா 1, எஸ்க்கு நேரா 4, ஹெச்க்கு நேரா 2, எம்க்கு நேரா 7, ஒன்னுக்கு நேரா ஐக்கு நேரா 5, ஆறுக்கு நேரா 3. அப்போ அங்க கொடுத்திருக்கிற ரிம்ஷாக் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே ஓகேவா? இதுல கிட்டத்தட்ட அப்படியே பின்னாடி இருக்குங்க. இங்க பாருங்களேன். காஷ்மீர் இப்படி இருக்கா? ரிம்ஷாக் அப்படின்றது வந்து இந்த SH மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச இடம் மாதிரி இருக்கு. மற்றது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. சோ அதுக்கு நேரம் என்னென்ன இருக்கோ எடுத்து எழுதுங்க. ஆறுக்கு நேரம் 3, ஐக்கு நேரம் 5, 7, Hக்கு நேரம் 2, Sக்கு நேரம் 4, A1 இது 8. சோ 3 5 7 4 2 1 8 எதுல இருக்கு? சி ஆப்ஷன்ல இருக்கு. சோ சி தான் ஆப்ஷன். ஓகேவா गाइस? அடுத்த கேள்வி இந்துஸ் இப்படி கோட் பண்ணிருக்காங்க. டென்னிஸ் இப்படி கோட் பண்ணிருக்காங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ன்றது எப்படி கோட் பண்ணுவாங்க? சோ அதே மாதிரி மெத்தட் தான். அப்ப ஸ்டூடெண்ட்ன்றதை எழுதிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ன்ற ஸ்பெல்லிங் எழுதிட்டு எதுக்கு நேரா என்னென்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. அப்ப S 5ன்னு கோட் பண்ணிருக்காங்க. T என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க? 2, U வந்து 6, D 8, E 4, N 3, T again 2. அப்போ 5 2 6 8 4 3 2 8 4 3 2. ஓகே, முடிஞ்சிருச்சு. சி ஆப்ஷன். ஓகே, the next question ஃபேஷன் அப்படின்றது இந்த மாதிரி கோட் பண்ணிருக்காங்க. நல்லா பாருங்க. ஃபேஷன் அப்படின்றத எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி கோட் பண்ணிருக்காங்க. அப்ப N அப்படியே இருக்கு, F அப்படியே இருக்கு. முதல் கடைசி எழுத்து அப்படியே எழுதிருக்காங்க. மத்த லெட்டர்லாம் பாருங்க. O I H S A உள்ள இருக்கிற லெட்டர் மட்டும் அப்படியே தலைகீழா மாத்தி எழுதிருக்காங்க. அப்ப அதே மாதிரி தான் ப்ராப்ளம்
அப்படின்ற லெட்டரை கேட்குறாங்க எப்படி எழுதுவீங்கன்னு. அப்போ MP ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டரையும் கடைசி லெட்டரையும் ஃபர்ஸ்ட் லெட்டரையும் அப்படியே எழுதிடணும். மித்ததெல்லாம் அப்படியே தலைகீழா எழுதணும். ELBOR ELBOR again is in the C option. So C option கரெக்டா முடிஞ்சிருச்சு. அடுத்தது விடுபட்ட எண்ணை கேட்கிறாங்க. சோ விடுபட்ட எண் இந்த எண்களின் வரிசையில் ஏதோ ஒரு எண் விடுபட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே 2 இலக்க எண்கள். ஃபைனலா 594ன்ற ஒரு 3 இலக்க எண் வந்திருக்கு. அப்போ ஒரு நம்பர் பெருசாயிட்டே போனோம்னா அங்க கண்டிப்பா என்ன தேவைப்படுது? பெருக்கல், மல்டிப்ளிகேஷன் தேவைப்படுது. அப்ப மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்கு இங்க என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா எந்த நம்பர் இங்க வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 22 தான் வந்திருக்கும். ஏன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 22 3ஆல பெருக்குனா என்ன? 66. அடுத்த நம்பர். சோ 66 3ஆல பெருக்குனா என்ன? 198. சோ 198 3ஆல பெருக்குனா 594. அப்போ இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் வர நம்பர் 3ஆல பெருக்கிருக்கான், அடுத்த நம்பர் 3, அடுத்த நம்பர் 3, அப்படியே 3ஆல பெருக்கி எடுத்துட்டு போயிருக்காங்க தொடர். அப்போ இந்த நம்பர் 3ஆல பெருக்குனா 66, 66 3ஆல பெருக்குனா 198, 198 3ஆல பெருக்குனா 594. அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டிய நம்பர் என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா 22. கைஸ் ஈஸி தான். ஒரு நம்பர் பெருசாகுதுன்னா பெருக்கலை வச்சு லாஜிக் யூசிங்க வந்துரும். இப்ப அடுத்தது 3 6 8 16 18 வந்திருக்கு. 3 6 ஆயிருக்கு, 8 16 ஆயிருக்கு. அப்ப 18 என்னவாயிருக்குன்னா பார்த்தாலே சொல்லிடலாம். 3 6 ஆயிருக்குன்னா 2ஆல பெருக்கிருக்காங்க. 8 16 ஆயிருக்குன்னா 2ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப 18 என்ன வாங்கணும்னாலும் 2ஆல பெருக்கி இருக்கணும். சோ 2ஆல பெருக்கி பாருங்க. 18 2ஆல பெருக்குனா 36. பார்க்கும்போது எனக்கு ஜோடி ஜோடியா தெரிஞ்சு, அதனால நான் ஜோடி போட்டேன். இல்ல சார் இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு என்ன சார் தொடர்புனா 2 2 கூட்டி இருக்காங்க. வேணா பாருங்க 2 2 கூட்டி இருக்காங்க. 3 6 ஆயிருக்குன்னா 2ஆல பெருக்கியா, 6ல 2 கூட்டினா 8, திருப்பி 8 2ஆல பெருக்கிருக்கா, 16 கூட 2 கூட்டினா 18, திருப்பி 18 என்ன பண்ணிருக்காங்க? 2ஆல பெருக்கிருக்காங்க. சூப்பர். அடுத்தது 10வது கேள்வி. ஓகேவா? 10வது கேள்வி 8 17 36 75 கேள்விக்குறி. சோ 8 17 ஆயிருக்குன்னா அகைன் வந்து நம்பர்ஸ் வந்து பெருசா இருக்கு. சோ பெருக்கல்ல யோசிச்சு பாருங்க. 8 17 ஆக்குறது எப்படி ஆக்கலாம்? 8 2ஆல பெருக்கி 1 கூட்டினா 17. ஏன்னா 8 2 என்ன? 8 2 16, 1 கூட்டினா 17. அப்புறம் 17 2ஆல பெருக்குனா 34, 34ஓட 2 கூட்டினா 36. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை 2ஆல பெருக்கி 1 கூட்டிருக்காங்க, அடுத்த நம்பரை 2ஆல பெருக்கி 2 கூட்டிருக்காங்க, திருப்பி 36 2ஆல பெருக்கி 3 கூட்டலாம். அப்ப 36 × 2 72, 72ஓட 3 கூட்டினா 75. சூப்பர் வந்துருச்சு. அப்ப இத 2ஆல பெருக்கி என்ன கூட்டி இருக்கணும்? 4 கூட்டி இருக்கணும். அப்ப 75 2ஆல பெருக்குனா 150, 150ஓட 4 கூட்டினா 154. சோ விடை வந்து ஏ ஆப்ஷன். முடிஞ்சிச்சு 10 கேள்வி. ஓகே வாங்க வாங்க 50 கேள்வி தான் ஓடிடலாம் வேக வேகமா. அடுத்தது 9 17 31 57 கேள்விக்குறி 205. ஓகேவா? சோ 9 17 இதுவும் பாருங்களேன் கிட்டத்தட்ட பெருசுதான் இருக்குமா. ஓகேவா? பெருசுதான் ஆயிருக்கு. அப்ப நம்பர் வந்து பெருசா தான் போயிருக்கு. அப்ப நம்பர் பெருசா போயிருக்குன்ற போது நம்ம வந்து கண்டிப்பா மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணலாம். 9 17 ஆகணும்னா என்ன பண்ணணும்? 2ஆல பெருக்கி 1 கழிக்கலாம். 9 2 18, 18ல 1 கழிச்சா 17. 17 31 ஆகணும்னா 2ஆல பெருக்கலாம். 17 2 34, 3 கழிக்கிறாங்க. ஓகேவா? 3 கழிக்கிறாங்க. அப்ப 2ஆல பெருக்கி 1 கழிச்சிருக்கான், 2ஆல பெருக்கி 3 கழிச்சிருக்கான். அப்ப ஒற்றைப்படை எண்களை கழிச்சிட்டு வராங்க. அப்ப இதையும் 2ஆல பெருக்கு 31 × 2 62, 62ல 5 போகுது. ஓகே சூப்பர். 62ல 5 போச்சுன்னா 57. அப்ப 2ஆல பெருக்கி 1 கழிச்சா 17, 2ஆல பெருக்கி 3 கழிச்சா 31, 31 2ஆல பெருக்கி 5 கழிச்சா 57. அப்ப இப்ப இது 2ஆல பெருக்கி எத்தனை கழிக்கணும்? 7 கழிக்கணும். ஏன் 7 கழிக்கிறேன்? ஒற்றைப்படை எண்கள் 1 3 5 7. அப்ப 57 × 2 2 7 14, 2 5 10 11, 114ல நம்ம எவ்வளவு கழிக்கணும்? 7 கழிக்கணும். சோ 114ல 7 போச்சுன்னா 107. ஆன்சர் 107. ஓகேவா? நீங்க வேணா திருப்பி 107 2ஆல பெருக்கி 9 கழிச்சு பாருங்க, 205 கண்டிப்பா வரும். ஓகேவா கைஸ்? அடுத்த கேள்வி. சோ அடுத்த கேள்வி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான அவசியம் இல்ல. சோ 12வது கேள்வியும் 13வது கேள்வியும் உனக்கான ஒர்க் அவுட். ஏன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ் தான். சோ ஏபிசிடில தான் ஆன்சர் ஒளிஞ்சிருக்கு. சோ நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு. சோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். 12 13 நீங்க தான் பண்ண போறீங்க. 14வது கேள்வி. 14 சேவ், சேஃப்ரான், சேவியர், சேவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆங்கில அகராதியில உள்ளதை போல அடுக்கணும். சோ அந்த மாதிரி அடுக்கும் போது எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ஏ எஸ்ஏன்னு வருது. அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. 3வது லெட்டர் இதுல பி, 3வது லெட்டர் இதுல எஃப், 3வது லெட்டர் வி, இதுல 3வது லெட்டர் வி. அப்போ இந்த வார்த்தை தான் ஏபிசிடில முதல்ல வந்திருக்கும். அப்ப 2 தான் முதல்ல. எல்லா ஆப்ஷனுமே 2ல தான் தொடங்குதா? சூப்பர். விளங்குச்சு. இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சதே வேஸ்ட். ஓகே அடுத்தது
அடுத்தது நாலாவது லெட்டர் பாருங்க, இது போயிடுச்சு, ஆப்ஷன்லயே போயிடுச்சு. இதுல நாலாவது லெட்டர் இ, இதுல நாலாவது லெட்டர் ஐ, இதுல நாலாவது லெட்டர் ஏ. அப்ப நமக்கு இதை வச்சு ஈஸியா பிக் பண்ணிடலாம், ஏன்னா மூணுமே வேற வேற லெட்டர். அப்போ இதுதான் அடுத்து வரும், ஏபிசிடி இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். சோ அடுத்தது 2க்கு அடுத்து 4 வரும். 2 4 எதுல தொடங்குது? இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தொடங்குது. அப்ப பியும் கேன்சல், ஏவும் கேன்சல். அடுத்தது ஈயா ஐயா, ஈயா ஐயான்னு பார்த்தனா இ, அப்ப 2 4 1. சோ 2 4 1 3 இந்த ஆப்ஷன் தான் வந்திருக்கும். சி ஆப்ஷன் கெத்தா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ அடுத்த क्वेश्चन, இஃப் டுடே இஸ் ஃப்ரைடே வாட் டே வில் பி ஆன் 63rd டே? இன்று வெள்ளிக்கிழமை எனில் 63ஆம் நாள் என்ன கிழமை? நமக்கு ஆஃப்டர்னு கேட்கல, ஆஃப்டர்னு கேட்டிருந்தா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 64வது நாள். ஆனா இவன் அன்னைக்கே கேட்டிருக்கான் 63வது நாளே என்ன கிழமைன்னு கேட்டிருக்கான். அப்ப நம்ம எதை வகுக்கணும்னு பாத்தீங்கன்னா 63 7ஆல வகுக்கணும். கரெக்டா? ஏன்னா 63வது நாளே கேட்டிருக்காங்க. அப்ப 63 7ஆல அடிச்சா என்ன வரும்? 9. அவ்வளவுதான், 9 வாரங்கள் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா ரிமைண்டரே கிடையாது. அப்ப ரிமைண்டரே இல்லைன்னா இங்க பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி வெள்ளி அப்படின்னா கண்டிப்பா 7ஆம் தேதி என்னவா இருக்கும்? வியாழன். 7ஆம் தேதி என்ன? வியாழன். 7 வியாழன்னா 7ஆல் அடிப்படுற எல்லா நம்பரும் வியாழன் தான். அப்ப 63ன்றது 9 வாரங்கள் ஆகுது. அப்ப 9வது வாரம் முடிவுலயும் என்ன கிழமை தான் இருந்திருக்கும்? வியாழன் தான் இருந்திருக்கும். அப்ப 63வது நாள் என்ன கிழமை? வியாழன், Thursday. முடிஞ்சிச்சு. ஆன்சர் 16. இந்த விடுபட்ட இடத்துல ஏதோ ஒரு சிம்பிள்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும் பொழுது அதுக்கான விடை வந்து 21 வருமா? சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். 5 + 3 × 8 + 4 / 2 = 21. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன்ல இருக்க சிம்பிள்ஸ்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வகுக்கணும். 4 2ஆல வகுத்தா 2, 3 8ஆல பெருக்குனா 24 பிளஸ் எல்லாமே பிளஸ் இருக்கு. 21 தான் வரணும். இங்க பாருங்க, 24 + 2னால 26 ஆயிடுச்சு. 26 5னா 31 ஆயிடுச்சு. 21 வரல. அப்ப ஏ ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஏ ஆப்ஷன் வராது. பி ஆப்ஷன் செக் பண்ணலாமா? பி ஆப்ஷன் 5 - 3 × 8 + 4 / 2. அகைன் வந்திருக்கு. அதுல இருந்து ஒரு சின்ன சேஞ்ச், இங்க பிளஸ்க்கு பதிலா மைனஸ் கொடுத்திருக்கான். சோ 4 / 2 2 3 × 24 + 2 -5. இது கண்டிப்பா வராது. ஏன்னா 24 குறியீடு என்னவா இருக்கு? மைனஸா இருக்கு. அப்போ 2 24 சரி 5 2 கூட்டினா 7 24ல போச்சுன்னா ரொம்ப கம்மி ஆயிடும். சோ 21 வருவதற்கான வாய்ப்பு இல்ல. சோ பி ஆப்ஷனும் வராது. சோ செக் பண்ணுங்க. அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணுங்க. சி ஆப்ஷன். சி செக் பண்ணி சிலே விடை வந்தா சி விடை, சில விடை வரலனா டி தான் விடை அப்படின்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? 5 × 3 + 8 - 4 / 2 = 21. 4 2ஆல அடிச்சா 2 -8 பிளஸ் 5 5. 5ஓட 8 கூட்டி 2 கழி, 5ஓட 8 கூட்டினா 23. 2 கழிச்சா ஆன்சர் 21. சி ஆப்ஷன்ல இருக்க சிம்பிள்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் விடை கரெக்டா வருது. சோ விடை ஓவர். 16வது கேள்விக்கு சி தான் விடை. அடுத்தது A = plus q - b பெருக்கல் r டிவிஷன். அப்ப 225 r வகுத்தல்னா வகுத்தல் போட்டுக்கிட்டு 5 a க்கு என்ன? கூட்டல் 64 q - 13 b r = क्वेश्चन மார்க் கேட்டிருக்கான். அப்ப 225 ஃபர்ஸ்ட் 5ஆல அடிச்சிருங்க. 20 4 முறை, 25 5 முறை. சோ 45 + 64 மைனஸ் 13 6 பெருக்கிக்கோங்க. 13 6 பெருக்கினா 3 6 18 1 6 78. சோ 78 = क्वेश्चन மார்க் வருது. அப்போ 45 64 கூட்டி 78 கழிக்க வேண்டியதுதான். அப்ப 45 64 கூட்டினா 9 10 109 - 78. 109ல 78 போச்சுனா 1 3 31 ஆப்ஷன்ல இருக்கு. டி ஆப்ஷன். ஓகேவா? சோ டி ஆப்ஷன் கரெக்டா முடிஞ்சிருச்சு. அடுத்தது இது ஒரு க்ளோஷன் கொடுத்திருக்காங்க. 18 ஒரு வகுப்பில் A மேலிருந்து 12ஆகவும் B கீழிருந்து 18ஆகவும் உள்ளனர் எனில் வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல ஏவும் இருக்காரு பியும் இருக்காரு. A மேல இருந்து எத்தனை? 12. B கீழ இருந்து எத்தனை? 18. சோ இப்படி சொல்லிட்டாங்க. மொத்தம் கிளாஸ்ல எத்தனை பேர்னு கொடுத்திருக்காங்க. நீ என்ன பண்ணிருப்ப? 12 18 கூட்டி இருப்ப. ஓகேவா? நடுவுல 13 14 15 16 17 5 பேர் இருக்காங்கப்பா. 12 18 ஒரு 30, நடுவுல ஒரு 5 பேர் கூட்டினா 35, விடை 35 அப்படின்னு போட்டிருந்தனா உன் விடை தவறு. ஏ மேலிருந்து 12வது கேள்வி எப்படி கேட்டிருந்தா உன் விடை கரெக்ட்னு சொல்றேன் பாரு. ஏ மேல இருந்து 12, பி மேல இருந்து 18, ரெண்டு பேரையுமே மேல இருந்து கொடுத்திருந்தா நீ கண்டுபிடிச்ச 35 விடை கரெக்ட். ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க? மேல இருந்து கொடுத்திருக்காங்க, ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க? கீழ இருந்து கொடுத்திருக்காங்க.
அப்போ ஒருத்தர் மேல இருந்து ஒருத்தர் கீழே இருந்துன்னா நீ நினைக்கிற மாதிரி ஏ மேல இருந்து 12 வந்துட்டான், இது யாரு ஏ. கீழே இருந்து பி 18னா ஓகேவா, ஏவை தாண்டி போயிருந்தாலும் கீழே இருந்து எண்ணும் போது அவனை 18ன்னு சொல்லலாம். அதாவது ஏக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கான் ஏதோ ஒரு இடத்துலனா, அப்ப கூட நான் கீழே இருந்து எண்ணும் போது அவன் என்னன்னு சொல்லலாம், 18ன்னு சொல்லலாம். அப்போ ஏவுக்கு முன்னாடியே தான் பி நின்னான்னு எங்கேயுமே நம்மளுக்கு சொல்லல. நீயாவே உன் அசம்ஷன்ல என்ன பண்ணிட்ட, ஏ 12 பி 18 இப்படி நீ நிக்க வச்சுக்கிட்ட. இந்த மாதிரி தான் இருந்துச்சு கண்டிஷன் சொல்லிட்டு நமக்கு தெரியாது இல்ல. ஷியோரா தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா தகவல் போதவில்லை, தெளிவான தகவல் இங்க கொடுக்கல யார் எங்க நின்னாங்கன்னு. ஓகேவா, அதான் ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி. ஒரு குழுவில் பி என்பவர் ஆரை விட சாமர்த்தியசாலி. ஒரு குழுல வந்து பி என்பவர் யாரை விட சாமர்த்தியசாலி, ஆரை விட சாமர்த்தியசாலி. கியூ என்பவர் டீயை விட மந்தமானவர். கியூ யாரை விட மந்தமானவரா, டீயை விட மந்தமானவர். அப்போ ஆரை விட சாமர்த்தியசாலினா பி தான் கிரேட்டர் மைண்ட், அப்ப அதனால கிரேட்டர் தென் அவரை போட்டுக்கிட்டேன். கியூ என்பவர் டீயை விட மந்தமானவர்னா இவரை விட மந்தமானவர்னா அவரை பின்னாடி போட்டுக்கிட்டேன். அடுத்தது பி என்பவர் டீயை விட சாமர்த்தியசாலி. டீயை விட யார் சாமர்த்தியசாலியா, பி. ஓகேவா, யார் இவர்களில் மிகவும் சாமர்த்தியசாலி, ஆரை கம்பேர் பண்ணும்போது பி தான், கியூடியை கம்பேர் பண்ணும்போது பி தான் சாமர்த்தியசாலி. அப்ப எல்லாரை விட சாமர்த்தியசாலி நம்ம பி அண்ணாத்த தான், வேற யாரும் இல்ல. சோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது 20வது கேள்வி. 20 கேள்வி வந்துட்டு வாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம். அடுத்தது பாம்பு, ஊர்வன, சிங்கம், ஸ்னேக்ஸ், ரெப்டைல்ஸ், லயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாம்பு ஊர்வன இனத்தை சேர்ந்தது, அதாவது இட்ஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஒன் ரெப்டைல். பட் லயன் ஊருமா? லயனுக்கு பசி வந்தாலும் சிங்கம் எழுந்து நின்று கர்ஜிக்கத்தான் செய்யும், நெளியாது பாம்பு மாதிரி. அப்போ பாம்பு என்பது ஊர்வனது, அப்ப ஸ்னேக் வந்து ரெப்டைல்ஸ்குள்ள வந்துடும், லயன் தனியா நிற்கும். அப்ப ஏ ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். சோ ஏ இஸ் த ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இந்த மாதிரி ஒரு வென் டயகிராம் கேட்டிருக்கேன். How many persons who take tea and wine but not coffee ன்னு கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை பேர் டீ மற்றும் வைனை மட்டும் அருந்துகின்றனர், காஃபி இல்லாமல்? அப்ப காஃபி இல்லாமல்னா வட்டத்துல என்ன பண்ணக்கூடாது, அந்த நம்பர் வரக்கூடாது. அப்ப வட்டத்துல எந்த நம்பரையுமே நம்ம எண்ணக்கூடாது. அப்ப நம்ம எண்ண வேண்டிய நம்பர் ஒன்னு முக்கோணத்திலையும் இன்னொன்னு செவ்வகத்திலையும் தான் இருக்கணும். அப்படி இருக்கிற நம்பர் எது, 17. அப்ப 17 பேர் தான் டீயும் குடிக்கிறாங்க வைனும் குடிக்கிறாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகேவா, சரி. அடுத்தது இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. விடுபட்ட இடத்தில் கேள்வி குறியிட்ட இடத்தில் வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற நம்பர் எல்லாம் பெருசா இருக்கு, அதுதான் விடை. இந்த பெரிய நம்பரை இந்த ரெண்டு சின்ன நம்பரை வச்சுதான் உருவாக்கிருக்காங்க. அப்ப 18யும் 15யும் வச்சு எப்படி 549 உருவாக்க போறாங்கன்னா 18 ஸ்கொயர் 15 ஸ்கொயர். சோ 18 ஸ்கொயரை கூட்டுங்க. 18 ஸ்கொயர் என்ன, 324. 15 ஸ்கொயர் 225. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 9 2 2 4 5 549 வந்துச்சுப்பா. அப்ப இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி தான் கூட்டியிருக்காங்க. அப்ப ஸ்கொயர் பண்ணி தான் அப்ப கீழே இருக்கிற நம்பரையும் கூட்டியிருப்பாங்க. சோ 15 ஸ்கொயர் என்ன, 225. 14 ஸ்கொயர் 196. 11 12 4 421 ஆப்ஷன்ல இருக்கானா, இருக்கு. 4 2 1. அடுத்த கேள்வி 23வது கேள்வி. இங்கேயும் பாருங்க, ஒரு நம்பரை தான் எடுத்துட்டு வந்திருக்கான், 168 எடுத்துட்டு வந்திருக்கான். சரி, நம்ம அதே ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 3 ஸ்கொயர் 9, 9 9 18, 22, 4 6 10 12, 122 தான் வருது. இங்க 168 இருக்கு. சோ அப்ப கண்டிப்பா அவங்க ஸ்கொயர் பண்ணல. ஓகேவா, கண்டிப்பா அவங்க ஸ்கொயர் பண்ணவே இல்லை. வேற என்ன பண்ணிருக்காங்க செக் பண்ணலாமா, வேற என்ன பண்ணிருக்காங்கன்னு. 3 நம்பரையும் பெருக்குனா கூட நம்பர் பெருசாகும்ல. சோ பெருக்கி பார்க்கலாம். 7 3யும் ஃபர்ஸ்ட் பெருக்கிறேன். 21 21 × 8 8 2 8 16 வந்துருச்சுமா, 168. அப்போ 3 நம்பரையும் பெருக்கி இருக்காங்க. அதாவது 3 நம்பர் நான் 7 8 56 × 3 பெருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் 7 3 21 21 × 8 பெருக்கிட்டேன். சோ 168 வந்துருச்சு. இப்போ இங்க 6 7 42. 42 எதால பெருக்குனா உனக்கு 126 வரும்னா கடைசி டிஜிட் 6 வரணும். அப்ப 42 2ஓட எதை பெருக்குனா 6 வரும்னா 3 பெருக்குனா, அப்போ 2ஓட 3 பெருக்கலாம். ஆப்ஷன்ல வச்சு தான் நான் பிக் பண்றேனே. 2ஓட 3 பெருக்குனா 2 3 6 4 2 சாரி 4 3 12 126 வந்துச்சு. சூப்பர், யூனிட் டிஜிட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 42 × 3 126 முடிஞ்சது. சோ 23 क्वेश्चन ஓவர். 24வது கேள்வி. இது ஒரு விசித்திரமான கேள்வி. ஒரு பூனையை வச்சு விளையாடி இருக்குமா. 8 மீட்டர் நீளமும் 6 மீட்டர் அகலமும். அப்ப அகலம் அந்த ரூமுக்கு எத்தனை, 6 மீட்டர். நீளம் எத்தனை, 8 மீட்டர். அப்போ திருப்பி அகலம் இங்க ஒரு 6 மீட்டர் வந்திருக்கும், நீளம் இங்க ஒரு 8 மீட்டர் வந்திருக்கும். அப்ப இதுவும் 8 மீட்டர், இதுவும் 6 மீட்டர். அப்ப
சாரி, இது 8, இது 6. ஓகேவா? அப்ப 8 மீட்டர் நீளமும் 6 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையில் ஒரு பூனை ஒரு எலியை துரத்தி பிடிக்க 4 சுவர்களிலும் ஓடுகிறது. ஒரு பூனை வந்து ஒரு எலியை துரத்தி பிடிக்கிறதுக்கு எத்தனை சுவர்கள்ல ஓடுது? 4 சுவத்திலையும் ஓடுது. 4 சுவத்திலையும் ஓடுனா 6 8 8 8 16 16 ஒரு 12 16 ஒரு 12 28. அப்ப 28 மீட்டர் பூனை கண்டிப்பா ஓடி இருக்கு. ஆப்ஷன்ல 28 இல்ல. அப்ப நம்ம கண்டிப்பா வேற ஒண்ணு கண்டுபிடிக்கணும். அறையின் 4 சுவர்களையும் ஓடிட்டு மேலும் அறையின் மூலை விட்டம்னா இங்க 4 சுவத்தையும் ஓடிட்டு இந்த மூலை விட்டத்தையும் கடந்திருக்கான். இப்படி கடந்து போகும்போது எலி வந்து அந்த பூனையை பிடிச்சிருக்கு. அப்ப 4 சுவரை ஓடும் பொழுது அது கடந்த தொலைவு 28 மீட்டர். நெக்ஸ்ட் இப்படிதான் போயிருக்கு கிராஸ்ல. இத பாக்கிறதுக்கு உனக்கு எப்படி இருக்கு? செங்கோணம் முக்கோணம் மாதிரி இருக்கா? அப்ப பித்தாகரஸ் தியரம் பயன்படுத்தணுமா? பித்தாகரஸ் தியரத்துல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு சைடு 8 ஒரு சைடு 6 வந்துச்சுன்னா எத்தனை மீட்டர் வரும்? 8 6 வந்துச்சுனாலே 10. அப்ப எக்ஸ்ட்ரா இன்னொரு 10 மீட்டர் பூனை ஓடி இருக்கு. அப்ப மொத்தமா கூட்டினா எத்தனை மீட்டர்? 38 மீட்டர். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி, 38 மீட்டர். சோ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, கிரிதர்லால் குடும்பத்தில் அவரது மனைவி 3 மகன் 2 மகள்கள் உள்ளனர். சோ நம்ம வந்து இந்த क्वेश्चनல கால்குலேட் பண்ணி தான் போட போறோம். அப்ப கிரிதர்லால்ன்றவர் ஒருத்தர், அவர் மனைவி வைஃப் ஒருத்தவங்க, அவங்களுக்கு எத்தனை பசங்களாம்? 3 மகன்கள். அப்போ 3 மகன்கள்னா சன் 1 சன் 2 சன் 3. எத்தனை பொண்ணுங்க? 2 பொண்ணுங்க. அப்போ டாட்டர் 1 டாட்டர் 2. சோ அப்ப கிரிதர்லாலுக்கு ஒரு மனைவி சன் 1 சன் 2 சன் 3 டாட்டர் 1 டாட்டர் 2. ஒரு மகளுக்கு திருமணம் ஆகவில்லை. அப்ப ஒரு கேர்ள் வந்து அன்மேரிட். அப்ப ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, சிங்கிள். ஓகே. இன்னொரு மகளுக்கு ஒரு மகன் உள்ளார். இன்னொரு மகளுக்கு ஒரு மகன் உள்ளார் அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அப்ப கூட ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் இருக்கார், D1 டேஷ்னு போட்டுக்கிறேன். இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காருன்னா ஒரு சன் இருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த குடும்பத்துல மொத்தம் 3 பேர். ஒரு மகளுக்கு கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் பிளஸ் ஒரு சன்னு. அடுத்தது 2 மகன்களுக்கு தலா 2 மகன்களும். அப்ப 2 பிள்ளைங்களுக்கு 2 புள்ள இருக்கு. அப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. S2 S22 கல்யாணம் ஆகி இவங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்களா? 3 பசங்க. இவங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்களா? 3 பசங்க. சாரி, 2 மகன்களுக்கும் தலா 2 மகன்கள் உள்ளதுன்னா 2 பசங்க இருக்காங்க. ஓகேவா? 2 பசங்க இருக்காங்க. அப்ப S2 S22 S1 S11 இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. சூப்பர். அடுத்து கைவிட்டே எண்ணினதெல்லாம் உனக்கு புரியணுமேன்றதுக்காக போட்டுட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து 3ஆம் மகனுக்கு 3 மகன்கள் இருக்காங்க. 3வது பையன் கொஞ்சம் கெட்டிக்காரன். 3 மகன்கள் இருக்காங்க. ஓகேவா? 3 மகன்கள் இருக்காங்க. ஓகே. அடுத்தது ஒரு வயதான அத்தையும் ஒரு மருமகனும் உடன் இருந்தனர். ஒரு மருமகன்றது இவர்தான். ஒரு மருமகன் உடன் இருந்தனர், ஒரு வயதான அத்தை. அப்போ கிரிதர்லாலுக்கு அம்மா இருந்தா அவங்க மனைவிக்கு அவங்க அத்தை வேணும். அப்போ கிரிதர்லாலோட அம்மா. ஓகேவா? இருந்தால் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஆக மொத்தம் கிரிதர்லால் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களா? 20 பேர். கையை விட்டு எண்ணிட்டு வந்தாலும் முடிச்சிடலாம். நான் உனக்கு இது வரைஞ்சே காமிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்தது இங்க கேட்டிருக்க கொஸ்டின் நல்லா பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் சதுரங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு வந்து நல்ல ஆப்ஷன் வச்சு பார்த்து நம்ம போடுறது கூட ஒரு ட்ரிக் தான். சோ நமக்கு வந்து சதுரம் என்றது ஈஸி தானே. சோ நான் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னா அதுல எத்தனை சதுரம் இருக்குன்னு சொன்னா 1 2 3 4 5. இங்க பாருங்க தலைகீழா சாஞ்சு இருக்கா, இது ஒரு 6. அப்போ 6 சதுரம் வரை இது 2த்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கணும். ஓகேவா? இது 2த்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அப்ப கண்டிப்பா நம்ம முக்கோணத்தை எண்ணாதான் வேலையே. சோ முக்கோணத்தை எண்ணிடலாமா? முக்கோணம் 28 26 பாத்துடலாம். சோ இந்த மாதிரி ஒரு படம் பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் பிரிஞ்சிருக்குன்னா எத்தனை பார்ட்டா டிவைட் ஆயிருக்கோ அது இன்டு 2 தான் ஆன்சர். அப்ப 1 2 3 4 5 6 7 8 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. அப்ப 8 × 6 16 முக்கோணம் இதுல உருவாயிருக்கு. எத்தனை முக்கோணம்? 16. அப்ப இதுல மட்டுமே 16னா இது 17 இது 18 19 20 21 22 23 23 முக்கோணம் வந்துச்சா? இப்போதைக்கு 23 முக்கோணத்தை கண்ணுல காமிச்சிட்டேன். அடுத்தது என்னலாமா? இங்க பாருங்க 24 25 வந்துச்சா? அடுத்தது 26 27. அடுத்தது லாஸ்ட் 27 வந்துச்சுனால 28 தான் ஆன்சர். 28. அப்ப 28 முக்கோணமும் 6 சதுரமும் என்ன ஆயிருக்கு? உருவாகி இருக்கு. அடுத்தது இந்த क्वेश्चन நான் நிறைய முறை கேட்டேன். சோ எத்தனை முக்கோணங்கள் படத்துல உருவாயிருக்கு மற்றும் எத்தனை சதுரங்கள்னு கேக்குறாங்க. சோ முக்கோணங்களை பொறுத்தவரையும் இதுல வந்து இந்த மாதிரி பிரிஞ்சிருந்துச்சுன்னா
4னா 8 முக்கோணம். அப்ப இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, மொத்தம் 24. அடுத்தது 25, 26, 27, 28. அவ்வளவுதான். மொத்தம் 8 முக்கோணம் 28 முக்கோணம் உருவாயிருக்கு. சோ 28 முக்கோணம் இருக்கக்கூடிய இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு ஆன்சரா இருக்கலாம். சோ அந்த 28 முக்கோணத்தோட எத்தனை சதுரங்கள்னு கூட்டிடலாம். சதுரங்கள் பார்க்கும்போது கண்ணுக்கு தெரிஞ்சு 3 இருக்கு, கண்ணுக்கு தெரியாத இந்த சான்ஸ் இருக்கிற 2 சதுரம் 5 சதுரங்கள். அப்ப 28 முக்கோணம் 5 சதுரங்கள் உருவாகி இருக்கு. சோ 29 क्वेश्चंस ஓவர். சோ அடுத்த क्वेश्चन பார்க்கும்போது ஒரு தோட்டத்தில் 10 வரிசைகளாகவும் 12 நெறி வரிசைகளாகவும் மாமரங்கள் நடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு இரு மரத்திற்கும் இடையே 2 மீட்டர் இடைவெளியும் மற்றும் தோட்டத்தின் இருபுறமும் 1 மீட்டர் இடைவெளி விடப்பட்டுள்ளது எனில் தோட்டத்தின் நீளம் என்னன்னு கேக்குறாங்க. சோ நான் ஆல்ரெடி நடத்திருந்தேன். 10 வரிசைகள்னா வரிசைனா இது வரிசை, நெடுவரிசைனா இது காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 12 நெடுவரிசைனா அப்போ ஒரு 12 மரம் நட்டு இருக்காங்க. எத்தனை வரிசையா? 10 வரிசையா. அப்ப 12 மரம் நட்டு இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 மரம் நட்டு இருக்காங்க நெடுவரிசையா. ஏன்னா 12 நெடுவரிசைனா இந்த மாதிரி தான். 10 வரிசைனா இப்படி ஓகேவா. 10 வரிசையில மரம் நட்டு இருக்காங்கன்னா தோட்டத்தினுடைய நீளம் என்னன்னு கேக்குறாங்க. நீளம் என்னன்றத சொல்லிடலாமா? இப்ப நல்லா பாத்துக்கோங்க. ஒரு கேப், 1 கேப், 2 கேப், 3 கேப், 4 கேப், 5 கேப், 6 கேப், 7 கேப், 8 கேப், 9 கேப், 10, 11 கேப். அப்ப மொத்தம் 11 கேப் இருக்கும். அதாவது 12 மரம் நட்டா 11 கேப் கண்டிப்பா கிடைக்கும். 24 மரம் நட்டா 23 கேப் கண்டிப்பா நடக்கும். எத்தனை நடுகிறோமோ அதுல 1 மைனஸ் ஆகி தான் நமக்கு அந்த கேப் கிடைக்கும். அப்போ ஒரு மரத்துக்கும் நடுவுல எத்தனை மீட்டர் இடைவெளியா? 2 மீட்டர். அப்ப இந்த கேப்ன்றது 2 மீட்டர். ஒரு கேப் எத்தனை மீட்டர்? 2 மீட்டர். அப்ப 11 கேப் இருக்குன்னா 11 × 2 22 மீட்டர் இருக்கு. சோ ஆன்சர் 22 சார்னா இல்ல. தோட்டத்தினுடைய இரு பக்கமும் எத்தனை மீட்டர் விட்டுருக்காங்களா? 1 மீட்டர் விட்டுருக்காங்களா. அப்ப இந்த பக்கம் 1 மீட்டர், அந்த கடைசியா ஒரு 1 மீட்டர். அப்ப ஆல்ரெடி ஒரு 22, இங்க 1 மீட்டர் 23, அங்க 1 மீட்டர் 24. சோ ஆன்சர் சி 24 மீட்டர். ஓகேவா. சோ அடுத்த கேள்வி. ஒரு விலங்கியல் பூங்காவில் சில மான்களும் மற்றும் மயில்களும் இருந்தன. அதன் தலைகளின் நிலம் என்பதும் கால்கள் 200 இருந்தால் மயில்கள் எத்தனைன்னு கேக்குறாங்க. சோ ஆல்ரெடி இந்த क्वेश्चन நான் எடுத்ததுதான் உனக்கு. ஓகேவா. சோ எடுத்த क्वेश्चन தான். சோ அது இப்போ ஒரு முறை பாருங்க, நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இன்னும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலா எல்லா மிருகத்துக்கும் தலைன்றது ஒண்ணுதான், மனுஷங்கள் உட்பட. அப்போ நான் வந்து மான்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், மயில்களை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மான்கள் எக்ஸ், மயில்கள் ஒய். மயில்கள் எத்தனைன்னு தான் கேக்குறாங்க. சோ நான் மயில்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், மான்களை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம மயில் தானே கேட்டிருக்காங்க. சோ எக்ஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான், நான் எடுத்துக்கிறேன். மயில்களை எக்ஸ், மான்களை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ தலைகளை எண்ணிலாம் என்ன வருதா? 80. ஓகேவா. 80 வருது. அப்ப x + y = 80. அப்போ ஒவ்வொரு தலையும் மயில்கள் தலை வந்து x, மான்கள் தலை வந்து y, ரெண்டுத்தையும் கூட்டினா 80. சோ அதனுடைய கால்கள் எத்தனை இருக்கா? 200 கால்கள் இருக்கா. அப்ப 200 கால்கள் இருந்தா மயிலுக்கு எத்தனை கால்? 2 கால். அப்ப இங்க 2x ன்னு எழுதிக்கிறேன். மயிலை x ன்னு எடுத்திருக்கேன்ல. சோ தலை 1, கால் 2. இதே வேற என்ன இருக்கு? மானுக்கு எத்தனை கால்? 4 கால். அப்ப 4y ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஏன் நான் எழுதிருக்கேன் இப்படி எழுதிருக்கேன்றது நல்லா தெரியும். சோ x + y னா தலை 80, இங்க வந்து 2x + 4y னா மயிலுக்கு 2 கால், மானுக்கு 4 கால் = 200. ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் எதனா ஒன்னு தடிச்சாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த ஈக்குவேஷன் இத கொண்டும் இந்த ஈக்குவேஷன் இத கொண்டும் மல்டிப்ளை பண்ண போறேன். அதாவது x வேல்யூ வச்சு. அப்ப இங்க x இன் மதிப்பு 2, அப்ப மேல இருக்கிறது ஃபுல்லா 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 2x + 2y = 160. புரியுதா சொல்றது? இது எல்லாத்தையுமே 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஏன்னா x இன் மதிப்பு இங்க 2 இருக்கிறதுனால இந்த 2 வச்சு அடிங்க மல்டிப்ளை பண்றேன். 2x + 2y = 80. இங்க வந்து x இன் மதிப்பு என்ன? 1. அப்ப இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லா 1 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2x + 4y = 200. ஓகேவா. அவ்வளவுதான். இப்போ x க்கு x கேன்சல். சோ இத மட்டும் சால்வ் பண்ணுங்க. இது மைனஸா? அப்போ 200 ல 160 போச்சுனா 40. வரேன் கொஞ்சம் ஏத்திக்கிறேன். ஓகே. 4y ல 2y போச்சுனா 2y. அப்ப y ஐ கண்டுபிடிக்கிறேன்னா y = 20. y = என்ன? 20. அப்ப y இன் மதிப்பு 20. இதை எடுத்துட்டு போய் இந்த முதல் சமன்பாட்டுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x + y = 80 ன்னு போட்டுருந்தாங்களா? y நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன்? மான். y னா என்ன? மான். x னா என்ன? மயில். நமக்கு கேக்குறது மயில்கள் எத்தனை தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப y 20 னா x + 20 = 80. இந்த 20 அந்த பக்கம் தள்ளனா -20 ஆயிடும். அப்ப x = என்ன? 80 ல 20 போச்சுனா 60. அப்ப எத்தனை மயில்கள் மொத்தம் இருந்திருக்கு? 60 மயில்கள் இருந்திருக்கு. ஓகேவா. இதே क्वेश्चन உங்களுக்கு எக்ஸாம்ல வந்துட்டோம். வாழ்த்துக்கள். அப்படியே போட்டுருவீங்களா? கரெக்ட்டா? ஓகே.
ஒரு கூடையில் 12 டசன் ஆப்பிள்கள் உள்ளது. சிறிது நேரம் கழித்து 2 டசன் அதனுடன் சேர்க்கப்படுகிறது. இதுவும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு கூடையில 12 டஜன் இருக்குன்னா ஒரு டஜனுக்கு 12 பழம். அப்ப 12 டஜன் இருக்குன்னா 12 × 12 144 பழம் இருக்கு. ஓகேவா? மேற்கொண்டு சிறிது நேரம் கழித்து 2 டசன் அதனுடன் சேர்க்கப்படுகிறது. அப்ப 2 டசன் பழத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கறாங்கன்னா ஒரு டசனுக்கு 12 2 டசனுக்கு 24. அப்ப 24 பழத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கறாங்க. அப்ப 8 6 168. அப்ப மொத்தம் எத்தனை பழம் இருக்கு? 168 இருக்கு. அதுல 10 ஆப்பிள்கள் அழுகி வெளியேற்றப்படுகிறது. இந்த 168 ஆப்பிள்ல 10 ஆப்பிள் என்ன பண்ணிடுறாங்க? வெளியேற்றிடுறாங்க. அப்ப -10. அப்ப மொத்தம் 158 பழம் இருக்கு. அன்னைக்கு எடுக்கும் போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மீதமுள்ள ஆப்பிள்கள் சரிசமமாக 2 கூடைகளும் பிரித்து வைக்கப்படுகிறது. அதாவது 10 பழத்தை எடுத்துட்டா 158. அந்த 158 சரிசமமா பிரிக்கிறாங்கன்னா இதுல 79 இதுல 79 இருக்கும். சோ எல்லாரும் என்ன நம்ம கேட்டிருந்தீங்க? 2 கூடைகளிலும் எத்தனை ஆப்பிள்கள் இருக்கிறது? தமிழ்ல கேள்வி இந்த மாதிரி இருக்குமா? எனில் 2 கூடைகளிலும் எத்தனை ஆப்பிள்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். 2 கூடைகளிலும் தலா எத்தனை ஆப்பிள்கள் உள்ளனன்ற மாதிரி தான் கேள்வி இருக்கணும். சோ அதனாலதான் எல்லாரும் குழம்பி சார் 2 கூடையிலும் 158 தான் சார் இருக்கு சேர்த்தா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா இங்கிலீஷ்ல क्वेश्चन பாருங்க, how many are there in each? ஒவ்வொன்றுலயும் எவ்வளவு பழம் இருக்குன்னு ஆன்சர். சோ ஆன்சர் என்ன? 79. அப்போ ஒவ்வொன்றுலயும் எத்தனை பழம் இருக்கு? 79. சோ அன்னைக்கு இந்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த டவுட் இங்க சால்வ் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ அடுத்தது 33வது क्वेश्चन, the important characteristics of creative thinking is, அதாவது ஆக்கத்திறனின் முக்கியமான தன்மை எதுன்னு கேட்டிருக்காங்க. கிரியேட்டிவா நீ திங்க் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த நம்ம சொல்ற மாதிரி இன்னொருத்தர் யோசிக்கிறதே வந்து சாதாரண விஷயம். இப்ப நானும் இந்த வழியில தான் போலான்னு சொல்றேன், நீயும் இதே வழியில தான் போலான்னு சொல்ற. அதுல என்ன இருக்கு? கிரியேட்டிவா வேற வழியை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற எதனா எக்ஸாம்பிள் யோசிப்பீங்க மனசுக்குள்ள, அதெல்லாம் மறந்துருங்க. ஓகேவா? சோ ஃபைன். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நாங்க கிரியேட்டிவா என்ன யோசிச்சிருக்கேன்னா, இப்போ பிசி எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இதே மாணவர்களை 2ஆம் நிலை காவலர்களை உங்களுக்கான கேள்வி சண்டை மைதானம் சொல்லிட்டு அப்படி உங்களை கவர்ந்து இழுத்துட்டு வந்தேன். சோ அதுதான் கிரியேட்டிவிட்டி. அப்ப கிரியேட்டிவிட்டின்றது என்னுடைய தனித்தன்மையை நான் காமிக்கிறதுக்கு பேர் தான். அப்போ கிரியேட்டிவிட்டியோட மெயின் இதுவே என்ன? தனித்தன்மை, ஒரிஜினாலிட்டி. தி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங்னால என்ன? உன்னுடைய தனித்தன்மையை நீ அங்க ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுருதி சுருதி என்ற 6 வயது சிறுமி 9 வயது அடைந்த சிறுவர்களை போல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறார் எனில் அவளது உள வயது, அதாவது மன வயசு என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா பாக்குறதுக்கு 6 இயர்ஸ் பேபி தான். ஆனா அவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முதிர்ச்சியா இருக்கும், ரொம்ப மெச்சூரா பேசுற மாதிரி இருக்கும். சோ பெருசா இருக்கவங்களே ரொம்ப அன்மெச்சூரா நடந்துப்பாங்க, அதை குழந்தைத்தனமா நடந்துப்பாங்க. குழந்தைகள் ரொம்ப பெரியவங்க பாட்டிங்க மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனதால ஒரு வயதுக்கு அவங்க பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க, உடலால அவங்க வயதுக்கு ஒரு பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாலும் பேசுறது 60 வயசு பாட்டி மாதிரி பேசுனா, அப்ப மனதால அவங்க பக்குவப்பட்ட வயது எத்தனை வயது இருக்கு? 60 வயதிற்கு பக்குவப்பட்டிருக்காங்க. இதேதான் அவங்களும் கேக்குறாங்க. 6 வயசு பொண்ணு 9 வயசு பொண்ணு மாதிரி பேசுதுன்னா மனசால அந்த பொண்ணு எத்தனை வயசுக்கு பக்குவப்பட்டிருக்கு? 9 வயசுக்கு பக்குவப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? 34 ஓவர். நெக்ஸ்ட் இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஈஸி தான். அகைன் ஒரு பை சார்ட் வச்சிருக்கேன். பை சார்ட்ல என்ன கொடுத்திருக்கேன்? டிகிரி கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எந்த பாடத்தில் அந்த மாணவன் 105 மதிப்பெண்கள் பெற்றான்? இது லாஸ்ட் டைம் உனக்கு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? in which subject did the students obtain 105 marks ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 105 மார்க் எதுல எடுத்தாங்க அப்படின்னு நம்ம கேட்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னா, அந்த 105 மார்க் எடுத்திருக்கான். டோட்டல் மார்க் எவ்வளோ? 540க்கு. அப்ப 540க்கு அவன் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்? 105 மார்க் எடுத்திருக்கான். அது எந்த சப்ஜெக்ட்ல எடுத்திருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப இங்க எல்லா சப்ஜெக்டும் என்னத்துலமா இருக்கு? டிகிரியில இருக்கு. எல்லா சப்ஜெக்டும் எதுல இருக்கு? டிகிரியில இருக்கு. சோ சயின்ஸுக்கு டிகிரியே கொடுக்கலையே சார்னு கேட்காதீங்க. மொத்தமா ஒரு வட்டம்னு எடுத்துக்கிட்டா எத்தனை டிகிரி? 360 டிகிரி. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த 360ல கழிச்சா என்ன வருதோ அதுதான் சயின்ஸ். இது கூட்டி வேணா பாருங்க. 90 ஒரு 70 160, 160 ஒரு 50 210, 210 ஒரு 10 220, 220 ஒரு 60 280. அப்ப 280 டிகிரி இதுல கழிச்சிடணும். 280 டிகிரியை கழிச்சா 0 16 8. ஓகே, அப்ப சயின்ஸ் 80 டிகிரி. நான் கூட்டி தான் கழிச்சேன். சயின்ஸ் 80 டிகிரி வருது. ஓகேவா? சோ இப்போ எந்த சப்ஜெக்ட்ல அவன் 105 மார்க் எடுத்திருக்கானா, 540க்கு 105 மார்க் எடுத்திருக்கான். எந்த சப்ஜெக்ட்னு கேக்குறான். சோ டிகிரி இருக்கு. அப்ப டிகிரி இருக்கிறதுனால இந்த மார்க்கை நம்ம டிகிரியா கன்வெர்ட் பண்ணணும்னா எதால பெருக்கணும்? 360ஆல பெருக்கணும். புரியுதா சொல்றது? எந்த சப்ஜெக்ட்ல அந்த 105 மார்க் எடுத்திருக்கான்னு கேட்கிறதுக்கு டோட்டல் மார்க்ல 105 மார்க், அதை நம்ம டிகிரியா கன்வெர்ட் பண்ணணும்னா எதால பெருக்கிக்கணும்? 360. இதே பெர்சன்டேஜா கொடுத்துருந்தாங்கன்னா 100ஆல பெருக்கிருப்பேன். அவ்வளவுதான். சோ இப்போ அடிச்சுக்கலாமா? 0க்கு 0 கேன்சல். 36 18 முறை, 54 27 முறை, மூணாவது வாய்ப்பாட்டுல இது 9 முறை, சாரி 9வது வாய்ப்பாட்டிலே போட்டுடலாமே. 9வது வாய்ப்பாட்டுல இது 3 முறை, இது 2 முறை,
சோ இது 3ல அடிச்சா 9 3 முறை, 5 2 முறை, 35 × 2 70. அப்ப 70 டிகிரி எதுலயோ அதுதான் 105 மார்க். அப்ப ஹிந்தி சப்ஜெக்ட்ல தான் அவன் 105 மார்க் எடுத்திருக்கான். சூப்பர் ஃபைன். ஆன்சர் இஸ் ஹிந்தி. ஓகேவா? ஆன்சர் வந்து என்ன? ஹிந்தி. அடுத்தது அறிவியல் பாடத்தின் கோண அளவு என்ன? அறிவியல் பாடத்தின் கோண அளவு இப்பதான் கண்டுபிடிச்சனே. எத்தனை மிஸ் ஆயிருக்கிறது கேட்டிருக்காங்க பாரு, 80 டிகிரி. அப்ப அறிவியல் பாடத்தின் கோண அளவு 80 டிகிரி. இந்தி பாடத்தை விட கணித பாடத்தில் அந்த மாணவன் எவ்வளவு மதிப்பெண்கள் அதிகம் பெற்றான்? அதாவது ஹிந்தியை விட கணிதத்துல எவ்வளவு அதிகமா பெற்றான்னு கேக்குறாங்க. சோ ஹிந்தியை விட கணிதத்துல, ஹிந்தி எவ்வளோ? 70, கணிதம் எவ்வளோ? 90. அப்ப இதை விட அதுல அதிகமா தான் பெற்றிருக்கான். அதான் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ 70 டிகிரி, அது 90 டிகிரினா 20 டிகிரி அவன் அதிகமா பெற்றிருக்கான். எத்தனை டிகிரி? 20 டிகிரி. அப்ப 360ல 20 டிகிரி என்ன? மொத்தமா 540 மார்க். அந்த 20 டிகிரி என்னன்னு கேக்குறாங்க. சோ சொல்லிடலாமா? 20 டிகிரி டிவைடட் பை 360 இன்டு 540. சோ டோட்டல் மார்க் 540. அந்த 360ல அவர் எவ்வளவு எடுத்திருக்காரு? 20 டிகிரி மிச்சமா எடுத்திருக்காரு. இதை கண்டுபிடிச்ச ஆன்சர். சோ 0க்கு 0 கேன்சல் பண்ணுங்க. 36 18 27 2 3 1 10 3 30 மார்க் அதிகமா பெற்றிருக்கான். சோ ஆன்சர் ஆப்ஷன்ல 30 இருக்கா பாரு. இருக்கா? ஏ ஆப்ஷன். சோ 30 ஆன்சர். அடுத்தது அறிவியல் பாடத்தில் மாணவன் பெற்ற மதிப்பெண் என்னன்னு கேக்குறாங்க. அறிவியல் பாடத்துல எவ்வளவு டிகிரி மொத்தம்? அறிவியல் பாடத்துல டிகிரி 80 டிகிரி இப்பதான் கண்டுபிடிச்சோம். அப்ப அறிவியல் பாடத்துல 80 டிகிரி, அதை தான் கேக்குறாங்க. நான் இப்பதான் எழுதுனேன். அந்த 80 டிகிரி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 80 டிகிரி டிவைடட் பை 360 இன்டு 540. ஏன்னா மார்க் என்ன? 540. அப்ப 360 டிகிரில 80 டிகிரி சயின்ஸ் எடுத்திருக்கான். அந்த மார்க்கால பெருக்கிக்கிட்ட ஆன்சர் வந்துரும். சோ 0க்கு 0 கேன்சல். 36 இப்பதான் 18 27. சோ 2 3 அடிச்சா 40. 43 என்னம்மா? 120. சோ 120. 54 36 நீங்க டைரக்டா அடிப்பீங்க. நான் இப்படியே அடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னத்துக்கு பம்பு எதனா பண்ணிட்டு. அப்புறமா ஆங்கில பாடத்தின் சதவிகிதம் என்னன்னு கேக்குறாங்க. இங்க எல்லாமே சதவிகிதம் டிகிரி கொடுத்திருக்காங்க. சதவிகிதம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ சதவிகிதம் தான் ஆன்சரா இருக்கும். அதை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆங்கில பாடத்தின் சதவிகிதம் என்ன? டிகிரி கொடுத்திருக்காங்க. சோ டிகிரில இருந்து நம்ம சதவீதமா கண்டுபிடிக்கணும். சோ இங்கிலீஷ் தானே கேட்டிருக்கான். சோ இங்கிலீஷ்ல எத்தனை டிகிரி? 55. சோ 55 டிகிரி எப்படி வந்து நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுன்றது எல்லாருக்குமே தெரியும். சோ 55 டிகிரி 360 பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணும்போது 100ஆ பண்ண வேண்டியதுதான். சோ இதை நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்ல போறீங்க. 55 டிவைடட் பை 360 இன்டு 100 போட்டா இதனுடைய ஆன்சர் வந்துரும் பெர்சன்டேஜ்ல. சோ அடுத்த கேள்வி, 7 children are standing in a line. நான் இது தமிழ்ல படிச்சு சால்வ் பண்ணிடுறேன். 7 குழந்தைகள் ABCDEFG வரிசையில் நிற்க வைக்கப்பட்டுள்ளனர். நிக்கட்டும். ஓகே, 7 பேர். 1 2 3 4 5 6 7. எந்த திசைன்னு கொடுக்கலாம்னா நம்ம நார்மலா என்னன்னு எடுத்துக்கலாம்? வடக்கு திசை பார்த்து இருந்தாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம். G D இன் வலதுபுறத்திலும் B இன் இடதுபுறமும் உள்ளது. அப்ப G ன்னு ஒரு ஆள் யாருக்கு வலதுபுறத்துல இருக்கானா? D யோட வலதுபுறத்திலையும் B யோட இடதுபுறத்திலையும் இருக்கானா? அப்ப G ன்னு ஒருத்தன் இருந்தா D க்கு வலதுபுறமும் B க்கு இடதுபுறமும். ஏன்னா எல்லாருமே வடக்கு பார்த்து நிக்கிறாங்கன்னு வெச்சுக்கோ. இப்படிதான் நிக்கிறேன்னா வலது கை இது, இடது கை இது. அப்போ G என்பவன் D இன் இடதுபுறத்திலும் B இன் வலதுபுறத்திலும் B க்கு இடதுபுறத்திலும் உள்ளான். D க்கு வலதுபுறத்திலும் B க்கு இடதுபுறத்திலும் உள்ளான். அதுதான் கரெக்ட். அப்படிதான் இருக்கும். அடுத்தது A C இன் வலதுபுறம் உள்ளது. அப்போ C யோட வலது பக்கம் யார் இருக்காங்களா? A. வலது பக்கம்னா அந்த பக்கம் தான். அப்ப DGB ஒண்ணா வரணும், CA ஒண்ணா வரணும். A மற்றும் D இன் இடையில் ஒரு குழந்தை உள்ளது. அப்ப A க்கும் D க்கும் நடுவுல எத்தனை குழந்தை இருக்கா? 1. இங்க பாருங்க, A க்கும் D க்கும் நடுவுல ஒரு குழந்தை உள்ளதா. E க்கும் B க்கும் நடுவில் 2 குழந்தைகள் உள்ளது. E க்கும் B க்கும் நடுவுல 2 குழந்தை உள்ளதா. E க்கும் B க்கும் நடுவுல 2 குழந்தை. அங்க ஏன் E இருக்க கூடாது? ஏன்னா இங்க B இருக்குல்ல. E க்கும் B க்கும் நடுவுல 2 குழந்தை. D க்கும் F க்கும் இடையில் 2 குழந்தைகள் உள்ளன. அப்ப D க்கும் F க்கும் நடுவுல எத்தனை குழந்தை இருக்கா? 2. அப்ப F இங்கேயும் இருக்கலாம், இல்ல இங்கேயும் இருக்கலாம். ஏன்னா எங்க போட்டாலும் 2 வருமே. அப்ப ஒரு பாசிபிலிட்டில F C A E D G B இப்படி போடுறேன். இன்னொரு பாசிபிலிட்டில C A E D G B F. ஓகேவா? இப்படி போடுறேன். ரெண்டுத்துலயுமே கரெக்ட் தான். இங்க பாருங்க, ரெண்டுத்துலயுமே சாரி D க்கும் F க்கும் நடுவுல 2 குழந்தைகள் தானே. அப்ப இதுதான் கரெக்ட். D க்கும் F க்கும் நடுவுல 2 குழந்தைகள். இதுல 3 குழந்தைகள் வராங்களே. அப்ப இது தப்புமா? நான் போயிட்டு இருக்கிறது. ஓகே, அப்ப கீழே இருக்கிறது தான் கரெக்ட். CAE DGBF. நான் 3 நினைச்சுக்கிட்டேன்.
அது ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரியே ஆயிடுது. ஓகே, அடுத்தது வலதுபுறத்தில் கடைசியில் உள்ள குழந்தை யாருன்னு கேக்குறாங்க. அப்ப வலதுபுறம்ன்றது எது? இதுதான். வலதுபுறத்துல கடைசியில் உள்ள குழந்தை எஃப். சோ அப்ப எஃப் தான் வலதுபுறத்துல கடைசியில இருக்கு. அடுத்தது சரியாக நடுவில் உள்ளது யார்? சரியாக நடுவில் உள்ளது யார்? டி. பார்த்தாலே தெரியுது டி. அடுத்தது யார் வந்து இடதுபுற கோடியில் உள்ளது? இடதுபுற கோடியில் உள்ளது யார்? சி. ஓகேவா, இடதுபுற கோடியில் உள்ளது யார்? சி. சோ 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுல இருந்து வேற எதனா கேள்வி கேட்டிருக்காங்களா? கீழே வேற கேள்வி வந்துட்டு இருக்குது. ஓகே, ABCDE ஆகிய 5 வேலையாட்கள் ஒரு நிறுவனத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை வேலை செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு நாள் மட்டுமே வேலை செய்கின்றனர். இது இப்பதான் போட்டேன் ரீசெண்டா. அகைன் ஒரு பசில் தான். இப்ப போட்டிருப்பேன் பாருங்க, உளவியல் முக்கிய வினாக்கள்னு போட்டிருப்பேன் பாருங்க. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், கடைசி நேர உளவியலுக்கு முந்தைய அது கொஸ்டின், அந்த வீடியோவை பாருங்க தயவு செஞ்சு. இதை போட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதான் சால்வ் பண்ணிருக்கேன். ஓகேவா, டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த கேள்வி போயிடலாம். 1089 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தில் எத்தனை ஒற்றைப்படை எண்கள் கொண்ட பக்கங்கள் உள்ளனன்னு கேக்குறாங்க. How many odd numbered pages are there in the book of 1089 pages? இந்த மாதிரிலாம் ஒரு क्वेश्चन கண்டிப்பா கேட்பான். சோ கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா கேட்பான். நான் ஷியோரிட்டி கொடுக்க விரும்பல. அப்போ 1080 பேஜ் இருக்குன்னா அந்த 1089 பேஜ்ல எத்தனை ஆட் நம்பர் ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டா எப்படிமா இருக்கும்? 1 2 3 4 பேஜ் நம்பர் இருக்கும். அப்போ 1 3 ஒற்றைப்படை எண்கள் கொண்ட பேஜ் நம்பர், 2 4 அப்படின்னா இரட்டைப்படை எண்கள் கொண்ட பேஜ் நம்பர். அப்ப 1089 பேஜ்ல எத்தனை அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இந்த ஒரு क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா எத்தனை கேக்குறாங்களோ அதோட +1 பண்ணிக்கோ. இப்போ 1089 ஒற்றைப்படையா வந்துச்சுன்னா +1 பண்ணு. ரெட்டப்படை பேஜ் நம்பர் கேட்டாங்கன்னா நீ +1 பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒற்றைப்படையா வந்துச்சுன்னா மட்டும் +1 பண்ணு. ரெட்டப்படை பேஜ் நம்பர் வந்துச்சுன்னா +1 பண்ண தேவையில்லை. இங்க ஒற்றைப்படை எண் தானே வந்திருக்கு. 1089ன்றது என்ன? ஒற்றைப்படை எண். அப்போ அதோட 1 கூட்டு 1090. இந்த மாதிரி ரெட்டப்படையா மாத்திக்கணும். டைரக்டா 1090 கேட்டுதான் நீ மாத்த வேண்டிய அவசியமே இல்லை. டிவைடட் பை 2ன்னு போடு. அடிச்சா என்ன வருது? 545. அப்ப 545 பேஜ் என்னவா இருக்கும்? ஒற்றைப்படை எண்களா இருக்கும். பாக்கி 545 பேஜ் எதுவா இருக்கும்? இரட்டைப்படை எண்களா இருக்கும். அப்படி சரிசமமா பிரிஞ்சிடும். எப்பவுமே பெரும்பாலும் என்னதான் கேட்பான்? ஒற்றைப்படை எண்கள் கொண்ட பக்கங்கள் தான் கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது என்ன பண்ற? +1 பண்ணிக்கோ. +1 பண்ணா 1090. 1090 அடிச்சா 545 பேஜ் ஒற்றைப்படை எண், 545 பேஜ் இரட்டைப்படை எண். அப்படி சரிசமமா பிரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது 45வது கேள்வி. ஒரு மனிதன் இலக்கை நோக்கி சரியாக சுட்டால் 1 ரூபாயும், அப்படி இலக்கில் சுடவில்லை என்றால் அவன் 1 ரூபாயும் தர வேண்டும். அப்போ வந்து ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சுடுறதுக்கு, இலக்கு நோக்கி நான் சரியா சுட்டுட்டேன்னா எனக்கு 1 ரூபாய் கொடுத்துருவாங்க. இலக்கு நோக்கி நான் சரியா சுடலைன்னா நான் என்ன பண்ணணும்? அவனுக்கு 1 ரூபாய் தரணும். அந்த மாதிரி அவனுக்கு 100 சான்ஸ் கொடுத்துருக்காங்களாம். 100 முயற்சிகள் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு 30 ரூபாய் கிடைக்குது. அப்ப 100 சான்ஸ் அவன் சுடுறதுக்கு எடுத்துட்டு இருக்கான். அப்படி 100 சான்ஸ் சுடுறதுக்கு எடுத்துட்டு ஃபைனலா அவன் கிட்ட எவ்வளவு அமௌண்ட் தான் இருக்கான்? வெறும் 30 ரூபாய் தான் இருக்கான். அப்படி இருந்தா அவன் எத்தனை தடவை அந்த இலக்கை தவற விட்டுருப்பான்? அந்த இலக்குல கரெக்டா சுடாம இருந்திருப்பான்னு கேக்குறாங்க. சோ இலக்கை தவற விட்டுருப்பான்றது தான் நம்மளுடைய கேள்வி. அப்ப நம்ம அதை தான் கண்டுபிடிச்சு ஆகணும். ஓகேவா? சோ பார்க்கலாமா? சோ இலக்கை தவற விட்டா, இலக்கை தவற விட்டதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா, இங்க பாருங்க, டார்கெட்டை மிஸ் பண்ணது. இலக்கை தவற விட்டதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அதை தான் நான் கண்டுபிடிக்க போறேன். இலக்க தவற விட்டது வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸ். இலக்க சரியா பாயிண்ட் பண்ணியிருந்தா, இலக்கை அடைந்தால், இலக்க சரியா பாயிண்ட் பண்ணி இருந்தா என்னன்னு எடுத்துக்கலாம்? 100 - எக்ஸ். இலக்கை தவற விட்டது -100. 100 சான்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்ப 100ல அவன் எத்தனை முறை இலக்கை தவற விட்டானோ அதை கழிச்சா எனக்கு என்ன கிடைச்சிடும்? இலக்கை எத்தனை முறை அடைஞ்சான்றது கிடைச்சிடும். அப்ப இலக்கை தவற விட்டது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இலக்கை அடைந்தது 100 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எக்ஸை கழிச்சா நம்ம எத்தனை முறை இலக்கை கரெக்டா அடிச்சிருப்பான்றது தெரிஞ்சிடும். சோ இது இரண்டினுடைய கூடுதல். இதுல சரி, கூடுதல்ல இந்த இரண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன? அவன் 30 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். அதாவது அடிச்சா அடிக்கிறத மிஸ் பண்ணா. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ்ல தான் எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கான்? 3. அப்ப 100 - x is equal to 30 ரூபாய். அதாவது 100 - xன்றது அவன் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுது. இந்த -xன்றது அவன் டார்கெட்டை மிஸ் பண்ணுது. அப்ப இது ரெண்டும் சேர்ந்தது தான் எவ்வளவு அவன் சம்பாதிச்சது? 30 ரூபாய். இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர். சோ -x என்ன ஆயிடும்? -2x ஆயிடும். is equal to 30. சாரி 30. ஓகேவா? இந்த 30 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. 100 - 30. இந்த 2x அந்த பக்கம் போச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிடும். சோ 100 - 30 70. சோ x இன் மதிப்பு காணணும்னா 70/2 அடிஞ்சா x இன் மதிப்பு 35. அப்ப அவன் எத்தனை தடவை இலக்கை தவற விட்டுருப்பான்னா 35 முறை என்ன பண்ணிருப்பான்? இலக்கை தவற விட்டுட்டான். ஓகே, கணக்குக்கு வந்துட்டோம். இப்ப கணக்கு பகுதியை பத்தி கேள்வி. 120 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 35.
தேர்வானவர்களின் சராசரி 39 மற்றும் தவறியவர்களின் சராசரி 15 இருக்கும் பொழுது தேர்வான மாணவர்களின் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய கேள்வி, பெருசா தான் சால்வ் பண்ணணும். சோ நான் இங்க வச்சுக்கிறேன். ஓகேவா? 120 மாணவர்களின் சராசரி 35னா ஒரு கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்? 120 பேர் இருக்கான். அவங்களுடைய சராசரி 35. எப்பவுமே சராசரி கொடுத்தா என்ன பண்ணிக்கணும்? பெருக்கிக்கணும்னு சொன்னேன். அப்ப 120 மாணவர்களின் சராசரி 35 பெருக்கி வச்சுக்கோ இந்த பக்கம். இது எதுக்கு சமமா? பாஸ் ஆனவங்க பிளஸ் ஃபெயில் ஆனவங்க. அப்ப கிளாஸ்ல 120 பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த சராசரி 35. அதுல பாஸ் ஆனவங்கன்னு ஒருத்தர் இருக்காங்க, ஃபெயில் ஆனவங்கன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள கூட்டி இந்த பக்கம் போட்டுக்கலாம். சோ பாஸ் ஆனவங்களையும் சொல்லல, ஃபெயில் ஆனவங்களையும் சொல்லல. சோ மொத்தமா 120 பேர் இருக்கான். அதுல கண்டிப்பா பாஸும் ஆயிருப்பாங்க, ஃபெயிலும் ஆயிருப்பாங்க. நான் பாஸ் ஆனவங்கள தானே கேட்கிறான். தேர்வானவர்களின் மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறான். அப்ப பாஸ் ஆனவங்கள நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஃபெயில் ஆனவங்கள 120 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா சொல்றது? இதுக்கு முன்னாடி எடுத்த அதே கேள்விதான். பாஸ் ஆனவங்கள எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 120 பேர்ல எக்ஸ கழிச்சா ஃபெயில் ஆனவங்க நமக்கு கிடைச்சிருவாங்க. பாஸ் ஆனவங்கள கழிச்சிட்டா அப்ப பாஸ் ஆனவங்க எக்ஸ், ஃபெயில் ஆனவங்க 120 மைனஸ் எக்ஸ். அப்ப இவங்களுடைய பாஸ் ஆனவங்களுடைய ஆவரேஜ் என்ன? தேர்வானவர்களின் தவறு சராசரி 39. அப்ப பாஸ் ஆனவங்களுடைய ஆவரேஜ் 39, ஃபெயில் ஆனவங்களுடைய ஆவரேஜ் 15. கேள்வியில கொடுத்திருக்கிறது எடுத்து எழுதிட்டேன். பாஸ் ஆனவங்க ஆவரேஜ் 39, ஃபெயில் ஆனவங்க ஆவரேஜ் 15. அப்ப எழுதுறேன் இந்த பக்கம் x into 39. எப்பவுமே எத்தனை மாணவர்களோ அது இன்டு சராசரியா? அப்ப பாஸ் ஆனவங்க சராசரி 39னா x into 39 பிளஸ் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேரு? 120 மைனஸ் எக்ஸ் இன்டு 15. 120 மைனஸ் எக்ஸ் இன்டு 15. அவ்வளவுதான்ப்பா. இந்த ஈக்குவேஷன் உனக்கு புரிய வைக்கணும்னு தான் நான் வரந்தேன் இவ்வளவு தொலைவு. அவ்வளவுதான். இதுக்கப்புறமா டக்குன்னு சால்வ் பண்ணி போட்ட ஆன்சர். இப்ப இதுவும் சமப்படுத்தி எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டா எக்ஸின் மதிப்பு நமக்கு கிடைச்சிடும். போயிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் 120 35 பெருக்கும். 120 35 பெருக்கி சைட்ல போட்டுரு. 0 2 5 10 1 5 5 6 3 3 2 6 3 1 3 0 4200. அப்போ இது 4200. ஓகேவா? 4200. அடுத்தது இது 39x. x இதோட பெருக்குனா என்ன வரும்? 39x. அடுத்தது இது உள்ள போய் பெருக்குச்சுனா 15x மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 15x 100 பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான் வரும். 120 இன்டு 5 பெருக்கும். 120 இன்டு 5 0 2 5 10 1 5 5 6 6 120 0 0 8 1800. அப்ப 120 15 பெருக்கி 1800 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் எத்தனை எக்ஸ்? எக்ஸ் இன்டு 5 15x. அப்ப இந்த ஈக்குவேஷனை சமப்படுத்திக்கிட்டேன். 120 35. அப்ப ஒட்டுமொத்த மாணவர்களின் சராசரி 4200, பாஸ் ஆனவங்களுக்கு 39x, ஃபெயில் ஆனவங்களுக்கு இது 2 பேருக்குன்னு வந்துருச்சு. இப்ப எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோ. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா 39x மைனஸ் 15x. ஓகேவா? 1800 இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். 4200 மைனஸ் 1800. ஓகேவா? 4200 மைனஸ் 1800. 4200ல 1800 போச்சுன்னா 0 0 12 8 போச்சுன்னா 4 3ல 1 போச்சுன்னா 2 2400 is equal to 39ல 15 போச்சுன்னா 39ல 5 போச்சுன்னா 39ல 14 போகும். 30 5 ஒரு 9 24x. அவ்வளவுதாமா 24x. அப்ப x இன் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு வகுத்து இல்லாம x இன் மதிப்பு is equal to 2400 divided by 24. அப்ப x இன் மதிப்பு 100. xன்றது யாரு? பாஸ் ஆனவங்க. அப்ப பாஸ் ஆனவங்க 100 பேர்னா ஃபெயில் ஆனவங்க 120 மைனஸ் எக்ஸ். அப்ப 120 மைனஸ் எக்ஸ்னா 120ல 100 போச்சுன்னா 20 பேர். அப்ப 20 பேர் ஃபெயில் ஆனவங்க. நம்மள கேட்டிருக்கிறது பாஸ் ஆனவங்க மட்டும் தான். சோ பி. இவ்வளவு பெரிய கணக்கு இது ஒண்ணு வந்துச்சுமா. இது மாதிரி உனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து when 75 is added to the 75% of a particular number then the resultant is equal to that particular number, find that number அப்படினு கேக்குறாங்க. 75 குறிப்பிட்ட எண்ணின் 75% கூட்டும் பொழுது அந்த குறிப்பிட்ட எண் கிடைக்கிறது எனில் அந்த எண் எதுன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச 75 ஆன்சரா வர வாய்ப்பில்லை. இது மூணுத்துல ஏதோ ஒன்னு செக் பண்ணுவீங்க. அதை நான் சொல்லிடுறேன் எப்படின்னுட்டு. ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 75%ஓடனா அந்த குறிப்பிட்ட எண் எதுன்னு எனக்கு தெரியாது. அதோட 75% எப்படி எழுதுவீங்க? 75/100. ஆமா தானே? 75/100 தான் எழுதணும். சோ 75% 75/100 தானே எழுதுவீங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட எண்ணின் 75%துடன் 75ஐயே கூட்டும் பொழுது அந்த எண்ணே கிடைச்சிடுதான். அப்ப எக்ஸே கிடைச்சிடுதான். ஓகேவா? சோ இதை நம்ம சால்வ் பண்ண ஆன்சர். ஓகேவா? அப்ப ஒரு எண்ணின் 75% 75/100, எக்ஸின் 75/100 பிளஸ் 75 is equal to அந்த எக்ஸே கிடைக்குதுன்னா இதை ஆட் பண்ணி இதை சால்வ் பண்ணிடுங்க பார்க்கலாம். இதை அடிச்சா என்ன வரும்? இது 3 இது 4. அப்போ 3x/4 plus 75 is equal to x. ஓகேவா? 3x/4
ஆமா தானே? கரெக்ட். ஓகே, இப்போ இந்த 3x + 4 அந்த பக்கமா போவோம். 3x/4 அந்த பக்கமா போச்சுன்னா என்ன ஆகும்ன்றது உங்களுக்கே தெரியும். சோ இதை நீ சால்வ் பண்ணிட்டேன்னா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சால்வ் பண்ணி காமிச்சிடலாமா? இதை இந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. இது பிளஸ்ல இருக்கா, இந்த பக்கம் எடுத்துட்டு போனா x - 3x/4 ஓகேவா, 75 இந்த பக்கமே இருக்கட்டும். ஓகேவா, இதை எடுத்துட்டு இதை சால்வ் பண்ணுங்க. இதையும் பெருக்கினா என்ன வரும்? 4x - 3x 4x - 3x divided by 4. இததான் சால்வ் பண்ணிருக்கோம். 4x - 3x divided by 4. அப்ப இத கழிஞ்சு இந்த பக்கம் 75 இருக்குமா அப்படியே? ஏன்னா 75 நான் எடுத்துட்டு வரல, 75 அப்படியே இருக்கு. ஓகேவா, சோ இந்த 4x ல 3x போச்சுனா என்ன? x/4. அப்ப x/4 = 75. இந்த 4 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா x இன் மதிப்பு என்ன? 300. 4 ஆல 75 பெருக்கினா என்ன வரும்? 300. அப்ப ஆன்சர் வந்து என்ன? 300. ஓகேவா, சோ அதே கணக்கு தான், ஈஸி தான். ஓகேவா, ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதிட்டா ஈஸியா முடிஞ்சிரும், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதிட்டா. ஓகே, ஒரு பள்ளியில் பயிலும் மாணவர்களில் 80% பேர் ஆண் மாணவர்கள். அந்த பள்ளியில் 500 பெண் மாணவர்கள் உள்ளனர் எனில் ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை காண்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கூல்ல மொத்தமா எத்தனை சதவீத மாணவர்கள் படிப்பாங்க? 100% மாணவர்கள் கண்டிப்பா படிப்பாங்க. அதுல 80% எத்தனை பேருன்னு சொல்லிட்டாங்க? பாய்ஸ் தான். ஒரு மொத்தமா ஸ்கூல்ல ஒரு 10 பேர் இருந்தா கூட அந்த 10 பேர் தான் 100%. 100 பேர் இருந்தாலும் 100 பேர் தான் 100%. 1000 பேர் இருந்தாலும் 1000 பேர் தான் 100%. அந்த 100%த்துல 80% ஆண் மாணவர்கள் இருக்காங்க. அப்ப பாக்கி எத்தனை சதவீதம்? 20% தானே. 100ல 80 போச்சுன்னா 20%. அந்த 20% தான் யாரா இருப்பாங்க? கேர்ள்ஸ். ஓகேவா, அவங்க சொன்ன டேட்டா படி 100ல 80% ஆண் மாணவர்கள், அப்ப 100ல 20% பெண் மாணவர்கள். அந்த பெண் மாணவர்களை என்னவா கொடுத்துட்டாங்க? இங்க டேட்டாவா கொடுத்துட்டான். அப்ப பெண் மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களா? 500 பேர். எத்தனை பேர் இருக்காங்களா? 500 பேர். அப்ப 20% மாணவிகள் 500 பேர்னா மாணவர்கள் 80%. அவங்க எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 20 500னா 40 1000. அப்ப 80 2000. அப்ப ஆன்சர் மனக்கணக்கிலே போட்டுடலாம், 2000. ஓகேவா, இல்லையா இதை வச்சு கண்டுபிடி. 20% 500 எனில் 80% என்ன அப்படின்னு போட்டு 500 × 80 divided by 20 போடு. இது ஒரு முறை, இது 4 முறை. 500 4ஆல பெருக்கினா ஆன்சர் 2000. அவ்வளவுதான். இப்படியும் போட்டு கண்டுபிடி, குறுக்கு பெருக்கல் பண்ணி. அடுத்த கேள்வி, ஒரு பொருளின் விற்பனை விலை ரூபாய் 100. ஒரு பொருளை நான் செல் பண்ணேன், விற்பனை விலை எவ்வளவா? 100 ரூபாய். அதில் ஒருவர் லாபம் 15 அடைந்துள்ளார். 15 ரூபாய் லாபம் அடைந்துள்ளார் எனில் அவரின் லாப சதவீதம் என்ன? அப்ப 15 ரூபாய் லாபம் அடைஞ்சிருக்காருன்னா பொருளோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 85. கரெக்டா? 85 ரூபாய் பொருளை 15 ரூபாய் லாபம் வச்சு வித்தா என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு 100 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு பொருளின் விற்பனை விலை 100, அதில் ஒருவர் 15 ரூபாய் லாபம் அடைந்திருந்தார்னா லாப சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பெரிய அமௌண்ட்டும் கிடைச்சிச்சு, சின்ன அமௌண்ட்டும் கிடைச்சிச்சு. சோ 100 - 85 லாபம்னு கேட்டிருக்காங்க. லாபம்னு கேட்டா கீழே என்ன வேல்யூ போடணும்? அந்த ரெண்டு வேல்யூ கழிக்கணும். இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்குமே. 15 ரூபாய் லாபம் அடைஞ்சிருக்கிறதுனால 100ல 15 கழிச்சுட்டா காஸ்ட் பிரைஸ் 85ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 100 - 85 கீழே வகுத்தல்ல ஒரு வேல்யூ போடணும். லாபம்னாலே கீழே சின்ன வேல்யூ போடணும். அப்ப 85 × 100. ஏன் சார் × 100 பெருக்கிறீங்கன்னா அவங்க கேட்டிருக்கிறது சதவீதத்துல. ஓகேவா, சோ நான் ஆன்சரே மார்க் பண்ணிட்டேன். 17 11/17 தான். சோ 100ல 85 போச்சுன்னா 5 divided by 85 × 100. ஓகேவா, இது 5வது வாய்ப்பாட்டுல 3 முறை, இது 17 முறை. அப்போ 300/17 வரும். ஸோ இதை அடிச்சு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 17 11/17 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா, ஏன்னா வகுத்தல் இங்க 17 வரும்பொழுதே நான் டிசைட் பண்ணிட்டேன். இங்க வகுத்தல்ல 17 வரும்பொழுதே 17 கீழே டினாமினேட்டர்ல இருக்கிறது தான் பதிலா இருக்கும். அதை வச்சுதான் சொல்லிட்டேன். ஓகேவா, அடுத்த கேள்வி 50வது கேள்வி. இன்னும் 11 கேள்வி தான், நம்ம ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஒரு இருசக்கர வண்டி மற்றும் தொலைக்காட்சி பெட்டியின் விலைகள் 7:5. நிறைய முறை சொல்லிட்டேன் இந்த கொஸ்டினை. சோ என்ற விகிதத்தில் உள்ளது. தொலைக்காட்சி பெட்டியை விட இருசக்கர வண்டியின் விலை வந்து எவ்வளவு அதிகமா? 8000 ரூபாய் அதிகமா. அப்போ டிவியை விட பைக் வந்து 8000 ரூபாய் அதிகம்னா அப்ப முதல்ல இருக்கிறது வந்து என்ன? இருசக்கர வண்டி. ரெண்டாவதா இருக்கிறது வந்து டிவி. அப்ப டிவி இது 5, பைக் இது 7. இதை விட இது எவ்வளவு அதிகமா? 8000 ரூபாய். அப்ப இதுங்களுக்குள்ள வித்தியாசம் 8000. அப்ப இது ரெண்டு ரேஷியோக்குள்ள வித்தியாசம் என்ன? 8000. புரியுதா? இவன் 7x, இவன் 5x. இந்த ரெண்டு ரேஷியோக்குள்ள வித்தியாசம்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்ப 7x ல 2x 5x போச்சுன்னா 2x. 2x = 8000. அப்ப x இன் மதிப்பு 8000 வகுத்தல் 2 அடிச்சா x இன் மதிப்பு என்ன? 4000. நம்மள யாரோட விலை கேக்குறாங்க? டிவியோட விலை கேக்குறாங்க. டிவியோட விலை x 4000னா 5 × 4000 x இன் மதிப்பு எடுத்துட்டு வந்து பெருக்கு. 4000 × 5 எவ்வளவு? 20000. 4000 × 5 20000. அப்ப டிவி எவ்வளவு இருந்திருக்கு? 20000 இருந்திருக்கு. ஓகே, அடுத்தது 2 நம்பர் இரு எண்களின் விகிதம்
அதாவது இரு எண்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த இரு எண்களின் விகிதம் என்ன? 8:5. சிறிய எண்ணை விட பெரிய எண் 27 அதிகம். சிறிய எண் ஒய், பெரிய எண் எக்ஸ். ஏன்னா ரேஷியோ பார்த்தாலே தெரியுது, இதை சின்னது இதான் பெருசு. இதை விட இது எவ்வளவு அதிகமா? 27 அதிகமா. அப்ப இவங்களை காட்டிலும் இவங்க 27 அதிகம்னா அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன? ரெண்டு எண்களையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்கறாங்க. அப்ப இவங்களை 8x எடுத்துக்கலாம், இவங்களை 5x எடுத்துக்கலாம். 8x 5x. ஏன் சார் x x எடுத்துக்கீங்க, y எடுத்துக்கலாம்? இப்போ நானே அந்த கன்ஃபியூஷனுக்கு வந்தேன். ஸோ நம்பர் தான் x y, ரேஷியோல எப்பவுமே என்ன பண்ணணும்? x x தான் எடுத்துக்கணும். இதை விட அது 27 அதிகம்னா அப்ப இந்த இரண்டு எண்களுக்கும் உள்ள வித்தியாசம் 27. அப்போ 8x minus 5x is equal to 27. 8x minus 5x is equal to 27. ஏன்னா இதை விட இது பெருசு, 27 பெருசுனா வித்தியாசம். அப்போ இதை சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் 3x is equal to 27. So x is equal to 27/3. அடிச்சா x இன் மதிப்பு என்ன வந்துச்சு? 9. x இன் மதிப்பு 9. அப்போ இரு எண்களின் கூட்டுத்தொகை கேக்குறாங்க. அப்ப இவங்க 8x 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 8 9 72. இங்க எத்தனை 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணு. I 9 45. ரெண்டுத்தையும் கூட்டு பார்க்கலாம். 7 14 117. ஓகேவா? சி ஆப்ஷன் விடை. ரெண்டுத்தையும் கூட்டிட்டேன். சோ x இன் மதிப்பு எடுத்துட்டு ஃபைனலா ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அது பெருக்கி கூட்டணும். ஓகேவா? 52வது கேள்வி. 5 அலுவலர்களின் சராசரி வயது 32 வருடங்கள். அதாவது யாரோ ஒரு 5 ஆபீசர் இருக்காங்க, அவங்களுடைய சராசரி வயசு எத்தனை? 32. அப்போ 5 × 32 எப்பவுமே எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்களோ அதை பெருக்கிக்கோங்கன்னு சொன்னேன். 5 அலுவலர்களின் சராசரி வயது 32. பெருக்கிக்கோங்க. 2 5 10, 3 5 160. அப்ப அந்த 5 பேரோட மொத்த வயசு என்ன? 160. 5 பேரோட ஆபீசரோட வயதை கொடுத்தா 160. மேலாளர், மேனேஜர் இருக்கா, சூப்பர்வைசர், அந்த மேலாளரின் வயதை கூட்டும் பொழுது சராசரி 1 அதிகரிக்கிறது. அப்ப ஏற்கனவே சராசரி என்னமா இருந்துச்சு? 32. மேலாளர்னு ஒருத்தர் சேர்றாரு. மேலாளர் சேர்றதுனால 6 பேர் ஆயிடுறாங்க. 5 பேர் இருந்தாங்க ஏற்கனவே, மேலாளர் சேர்றதுனால 6 பேரா மாறுறாங்க. சராசரி 1 அதிகரிக்குதான். ஏற்கனவே சராசரி 32, 1 அதிகரிக்குதுன்னா எவ்வளவா மாறுச்சு? 33. அப்ப 3 18, 3 18 19. அப்போ மேலாளர் சேர்றதுனால ஏற்கனவே அவங்க வயசு 160 இருக்கு, இப்ப என்னவா மாறிடுச்சான்? 198 மாறிடுச்சான். அப்ப அந்த மேலாளருடைய வயது என்னன்னு கேக்குறாங்க. இப்படி இருந்தவங்க இப்படி மாறி இருக்காங்கன்னா அப்ப மேலாளர் சேர்ந்ததுனால இந்த வயசு வித்தியாசம். அப்ப 168 198 மாறி இருக்குன்னா இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? 38. 38 வயசு கூடி இருக்கு. அப்ப அந்த மேனேஜரோட வயசு என்னவா இருக்கும்? 38. 53வது கேள்வி. சுனிதா மற்றும் வினிதாவின் தற்போதைய வயதுகளின் விகிதங்கள் 4:5. அப்ப சுனிதா வினிதான் 2 பேர் இருக்காங்க. சுனிதா வினிதா 2 பேர் இருக்காங்க. அவங்களோட இப்ப வயசு என்ன? இவ 4, இவ 5x. ஓகேவா? 4x 5x. 6 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயது விகிதம் 14:15. அப்ப 6 வருஷத்துக்கு அப்புறமானா 6 கூட்டிக்கணும். 6 வருஷத்துக்கு அப்புறமா சுனிதா வினிதா எப்படி இருந்திருப்பாங்கன்னா 14:17 இருந்திருப்பாங்களா? எனில் 12 வருடங்களின் முன்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்ன? சோ முதல்ல இதை கண்டுபிடிச்சு x இன் மதிப்பை கண்டுபிடிச்சு இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுல இருந்து 12 கழிச்சு தான் போனோம். முதல்ல இதை வச்சு கண்டுபிடிச்சலாம், அதுக்கப்புறமா இந்த கேள்வி வரலாம். இது அப்புறமா வரலாம். 12 வருடங்களுக்கு பின்பு தான் கேட்டிருக்காங்களா? அப்ப திருப்பி 12 வருஷத்துக்கு பின்புனா இன்னும் எக்ஸ்ட்ரா 6 வயசு கூட்டிக்கணும், 12 வயசு கூட்டிக்கணும். ஓகே, முதல்ல வரலாம். முதல்ல இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சுனிதா இப்போதைக்கு 4x இருக்கா, வினிதா 5x இருக்கா. இவங்க 2 பேர் வயசோடய 6 வயசை கூட்டினா ரேஷியோ என்னவா மாறுது? 14/17. குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? 17 4 34 34 68. 68x plus 17 6 68 ஒரு 34 8 4 12 10 102. 14 5 70x plus 14 6 84. ஓகேவா? சோ இத கழிக்கலாமா? 68 70x ல 68x போச்சுனா 2x, 102 ல 84 போச்சுனா 102 ல 84 போச்சுனா 12 ல சாரி இதே போடுற அளவுக்கு வந்துருச்சா? சோ ஓகே 18மா. அப்ப x இன் மதிப்பு என்னன்னா 18/2 அடிச்சா x இன் மதிப்பு 9. இத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு தொலைவு போனோம். இப்போ x இன் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டேன். x இன் மதிப்பு என்ன வந்துச்சு? 9. சோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவங்களோட இப்போ ஏஜ் என்னன்னு கண்டுபிடிச்சு x இன் மதிப்பு எத்தனை சப்ஸ்டிட்யூட் பண்ண? 4 9 36. வினிதா 5 9 45. அப்ப இப்படி இருந்திருக்காங்க மனுஷிங்க. ஓகேவா? 36 45 9 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். 12 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 2 பேர் வயசோடையும் 12 கூட்டிக்கோ. 12 கூட்டினா இவங்க 7 5 57, இவங்க 6 2 8 48. ஓகேவா? 48 57ங்கிறாங்க. இதை எந்த வாய்ப்பாட்டுல அடிபடும்னா ஐ திங்க் 51
54 57 மூணாவது வாய்ப்பாட்டுல அடிபடும். மூணாவது வாய்ப்பாட்டுல பாரு 3 ஒரு முறை 18 9 முறை 3 ஒரு முறை 18 வந்து 3 முறை 13 முறைமா 13 முறை 13 இதுல ஆப்ஷன்ல இருக்கா ஒன்னே ஒன்னத்துல தான் இருக்கு ஓகேவா. ஆனா இது 5 முறை வராதே 48 13 முறையா ஒரே நிமிஷம் இதை கூட்டினியா சரியா தானே வந்துச்சு 57 தான். இது கூட்டினா 18 48 தான். ஸோ 4 மூணாவது வாய்ப்பாட்டில் ஒரு முறை 18 6 முறைமா 16 இது 19 முறை. சாரிம்மா இந்த ஆப்ஷன் இல்லை நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 16 19 ஓகேவா. அடுத்தது ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார். பி என்பவர் ஏ என்பவரை விட 60% அதிகம் திறமையுடையவர் எனில் அவ்வேலையை பி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும். இது ஒரு கணக்கு நான் உனக்கு டைம் அண்ட் ஒர்க்ல சொல்லல, ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு கணக்கு 2 விஷயம் தான் வருமே. ஆக்சுவலா வந்து இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க. முதல்ல இதை பாத்துருங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா 7.5. இந்த கேள்வியில 2 டேட்டா தான் மாத்தி கொடுப்பான். ஒண்ணு இந்த இடத்துல வந்து 15 போட்டு இந்த இடத்துல வந்து 50% கொடுப்பான். அப்போ 12 60% கொடுத்திருந்தா 7.5, 15 50% கொடுத்திருந்தா ஆன்சர் 10 நாட்கள். இதுதான் ஆன்சரே. சோ இதை எப்படி போடுறதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல 100 into x. ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்களில் முடிக்கிறார். அப்போ அவரோட வேலை x எல்லாம் கிடையாது, இங்க 12 கொடுத்துட்டான் ஓகேவா. அதே டைரக்டா பிரிக்குங்க. அப்ப ஏ தன்னுடைய 100 பங்கு வேலை எத்தனை நாள்ல முடிச்சிருவான் 12 நாள்ல முடிச்சிருவான். அவனை விட பி எவ்வளவு, பி என்பவர் ஏவை விட எத்தனை % திறமை உள்ளவர் 100 + 60% திறமை உள்ளவர் எக்ஸ்ட்ரா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வந்து தன்னுடைய 100 பங்கு வேலையை 12 நாள்ல முடிச்சிருவான். கீழே பி வந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பான் தான் கேட்கிறாங்க. அவன் ஏவினுடைய 100 மடங்கு திறமையை விட பிக்கு எத்தனை சதவீதம் அதிகம் 60% அதிகம். அப்ப இதை சால்வ் பண்ணி போட்ட ஆன்சர். சோ 100யும் 12யும் பெருக்குனா 1200, 100 + 60 160. சோ இங்க கேன்சல் பண்ணிக்கலாம். 16 120ல எத்தனை முறை இருக்குன்றதை எண்ணுங்க. 7 முறை இருக்கும். ஸோ 7 முறை கண்டிப்பா இருக்கும். ரிமைனிங் வந்து என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 8 மீந்து இருக்கும். 112 16 7 112மா 7 முறை வந்துச்சு. ரிமைனிங் 8 மீந்து இருக்கு. ஸோ 8/16 வரும். இதை அடிச்சா 1/2. அப்போ 7.5 நாட்கள் 7.5 நாட்கள் கணக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். இதே வந்து அந்த கேள்வியில பாத்தீங்கன்னா 100 × 5 / 150 வந்திருக்கும். இன்னொரு டேட்டா சொன்னல 15 50% கொடுத்துருந்தா. ஸோ 100 + 50 வந்திருக்கும். அதுதான் 150 எழுதிட்டேன் ஓகேவா. ஸோ இதை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா 1500 / 150 வந்திருக்கும். 0 அடிச்சா எத்தனை முறை வரும் 10 நாட்கள் ஒரு ஆன்சர் ஓகேவா. 2 ஆன்சர் தான். 60% கேட்டா 7.5, 50% கேட்டா 10 அவ்வளவுதான். ஸோ அடுத்தது ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார். அதே வேலையை பி என்பவர் 15 நாட்களில் முடிக்கிறார். அப்ப ஏ ஒரு வேலையை 10, பி ஒரு வேலையை 15, 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. சோ 1/10 + 1/15. சோ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 30. இது 3 முறை, இது 2 முறை. சோ 30/5 அடிச்சா எத்தனை நாட்கள் 6 நாட்கள். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சோ இது ஆல்ரெடி நிறைய கத்து கொடுத்துட்டேன். சோ இது ஒரு கணக்கு. கடைசி 5 கணக்கு இருக்கு. 5 சம். இது ஒரு கேள்வியிலே சால்வ் பண்ணிடலாமா. ABCDEFGH வட்டமேசையில் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். ஓகே 1 2 3 4 5 6 7 8 பேர் ஒரு வட்டமேசையில் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். G என்பவர் F இன் வலதுபுறம் 4வதாக அமர்ந்துள்ளார். G என்பவர் F ஓட வலதுபுறத்துல. அப்ப F இங்க போடுறேன். F ஓட வலதுபுறம் 1 2 3 4. G அப்ப இங்க இருக்காரு ஓகேவா. G என்பவர் F இன் வலதுபுறம் 4வதாக அமர்ந்துள்ளார். G மற்றும் B இன் இடையில் 2 பேர் அமர்ந்துள்ளனர். G க்கும் B க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களா 2 பேர். அப்ப G க்கு B இங்க போடலாம், இங்கேயும் வரலாம். மேபி ஃபர்ஸ்ட் போறேன், தப்பா வந்துச்சுனா மாத்திக்கலாம். G க்கும் B க்கும் நடுவுல எத்தனை பேரா 2 பேர். C என்பவர் B இன் வலதுபுறம் 3வதாக அமர்ந்துள்ளார். அப்ப C என்பவர் B இனுடைய வலதுபுறம். இங்க பாருங்க B இனுடைய வலதுபுறம் 3வது ஆல்ரெடி யார் இருக்காங்க G இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் போட்டது தப்பு ஓகேவா. இந்த பக்கம் போட்டது தப்பு. வேற எந்த பக்கம் போடணும், இந்த பக்கம் போடுங்க. அப்ப B உடைய வலதுபுறத்துல C எத்தனாவதா இருப்பான் 3. 1 2 3. அப்ப C இந்த இடத்துல. சூப்பர். அடுத்தது C மற்றும் D இன் இடையே இருவர் அமர்ந்துள்ளனர். C க்கும் D க்கும் நடுவுல எத்தனை பேரா 2 பேர். இப்போ இந்த பக்கம் எண்ணினோயா 1 2. ஆல்ரெடி இங்க B உட்கார்ந்துட்டான். அப்ப D இங்க உட்கார மாட்டான். 1 2. அப்ப D இந்த இடத்துல உட்காருவான். சூப்பர். அடுத்தது E என்பவர் A வின் வலதுபுறம் 3வதாக அமர்ந்துள்ளார்.
அப்ப ஈன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அது ஏ என்பவருடைய வலதுபுறத்துல மூணாவதா இருக்கான். அப்ப ஏ இங்க எங்க வேணா உட்காரலாம், அங்க உட்கார்ந்தா அவருடைய வலது பக்கத்துல மூணாவதா யார் உட்காரணும், ஈ உட்காரணும். ஆனா ஏ என்பவர் யாருடைய அருகில் அமர மாட்டார், சியின் அருகில் அமர மாட்டார். அப்ப இந்த ரெண்டு சீட்லயும் ஏ உட்காராது, அப்ப ஏ இங்க தான் உட்காரும். ஏவினுடைய வலதுபுறத்துல மூணாவது ஆள் ஈ, அப்ப ஈ இங்க உட்காரும். மீந்து போன ஒரு ஆள் யாரு, ஏ வந்துட்டாரு, பி வந்துட்டாரு, சி டி இ எஃப் ஜி, எச் தான் இல்ல, சோ எச் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஓவர். ஆன்சர் B இன் இடதுபுறம் மூன்றாவதாக உள்ளவர் யார், B இன் இடதுபுறம் 1 2 3 மூன்றாவதாக உள்ளவர் நம்ம G. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் A. அடுத்தது F இன் வலதுபுறம் ஐந்தாவதாக உள்ளவர் யார், F இன் வலதுபுறம் ஐந்தாவதாக 1 2 3 4 5 D. D B ஆப்ஷன். அடுத்தது D மற்றும் E இன் இடையே அமர்ந்திருப்பவர்கள் எத்தனை பேர், D மற்றும் E இன் இடையே அமர்ந்திருப்பவர்கள் எப்படி பார்த்தாலும் 3 பேர் தான். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் C. அடுத்தது C இன் எதிரே அமர்ந்திருப்பவர் யார், C இன் எதிரே யார் உட்கார்ந்தாங்கமா, A. C இன் எதிர்க்க உட்கார்ந்தது A. சோ ஆன்சர் ஆப்ஷன் டெல்லியில இருக்க A. ஓகே, டி ஆப்ஷன் தான். அடுத்தது லாஸ்ட், F இன் அருகே அமர்ந்திருப்பவர்கள் யார், F இன் அருகே அமர்ந்திருப்பவர்கள் B யும் E யும், அப்ப B பற்றவங்க. ஓகே ஃபைன், A முடிஞ்சுச்சா. சோ ஆன்சர் இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ், நல்லபடியா எஸ்ஐ எக்ஸாம் பண்ணுங்க. தேங்க்யூ.